தொல்காப்பியம் கேட்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இப்போது தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரத்தில் 5வது இயலாக அமைந்திருக்கக்கூடிய பொருளியல் என்பது பற்றி நாம் பார்க்க தொடங்குகிறோம். இதற்கு முன்பு அகத்திணையல், புறத்திணையல், களவியல், கற்பியல் என்று 4 இயல்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அவற்றுள் புறத்திணையல் என்பது ஒன்றுதான் புறம் பற்றியது. புறம் என்பது என்ன? அகம் அல்லாதன எல்லாம் புறம் என்று சொன்னார் நச்சினார்க்கினியர். அதனால திணை என்பதில் அகத்திற்குத்தான் தலைமை, அகத்திற்குத்தான் இன்றியமையாமை, அகத்திற்குத்தான் பற்பல விதிகள். புறத்திற்கு சொல்லுகிற போது அகம் அல்லாதன எல்லாம் புறம் என்று சொல்லுகிற போது அகப்பாட்டிலே அகத்திணைக்குரிய விதி வழுவி வந்தால் அதுவும் புறம் என்று சொல்லப்படும். எடுத்துக்காட்டாக அகப்பாட்டுல தலைவன் தலைவியினுடைய பெயர் வரக்கூடாது. தலைவன் என்றுதான் சொல்ல வேண்டும், தலைவி என்றுதான் சொல்ல வேண்டும். வெப்பன் என்று சொல்லலாம், பொறுப்பன் என்று சொல்லலாம், நுழையன் என்று சொல்லலாம், குன்றவன் என்று சொல்லலாம். ஆனால் இயற்பெயர் சொல்லக்கூடாது. இந்த இடத்துல ஒரு சிறப்பை பார்க்கணும். ஒரு காதல் வாழ்வை, ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய காதல் வாழ்வை பற்றிய செய்தியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுதல் இல்லை. இது நாகரிகத்தினுடைய மிக உச்ச நிலை. இது அவர்களுடைய பிரைவேட் அஃபேர். ஆனா புறப்பொருள் என்பது வீரம், மானம், கொடை, அன்பு, அருள் ஆகிய எல்லாவற்றையும் குறித்தது. அது உலக பொதுமை வாய்ந்தது. அதனால அகத்துல தலைவன் தலைவி பெயர் வரக்கூடாது. வந்தால் அப்படின்னா யாராவது ஒருத்தர் அப்படி பாடிட்டா என்ன செய்யறது? பாடிவிட்டால் அது புறமாகிவிடும் என்பது நம்முடைய விதி குறிப்பு. அந்த அடிப்படையில இப்ப பொருளியல் என்ன சொல்லுகிறது? வேறு அகத்திணையிலும் புறத்திணைகளிலும், அகத்திணை புறத்திணையில், அகத்திணை களவியல், கற்பியல் ஆகியவற்றிலும் புறத்திணையிலும் சொல்லப்பட்டவற்றினுடைய ஒழிவியல் அங்கு சிலவற்றை சொல்லாமல் விடப்பட்டிருக்கின்றன. அங்கங்கு சில விடுபாடுகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் இப்ப பார்த்து எல்லாவற்றையும் தொகுத்து இந்த பொருளியல் சொல்லுகிறார். ரொம்ப அருமையான ஒரு இயல் இந்த பொருளியல். பல பேருடைய பல ஐயங்களை எல்லாம் போக்குகிற இயல் இந்த பொருளியல். இப்போ பார்ப்போம். இசை திரிந்து இசைப்பினும், இந்த இசை திரிந்துங்கிறதுக்கு இங்க எல்லாரும் என்ன சொல்லிவிட்டார்கள் என்றால் ஓசை திரிந்து என்று சொன்னார்கள், அல்லது ஒலி திரிந்து என்று சொன்னார்கள். அவையெல்லாம் பொருளாகா. பிறகு என்ன? கட்டடம் கட்டுகிற போது, செங்கற்களை அடுக்குகிற போது ஒரு கல்லும் இன்னொரு கல்லும் இசைய வேண்டும், பொருந்த வேண்டும். அப்படி பொருந்துவதற்கு என்ன செய்வார்கள்? சுண்ணச்சாந்து வைத்து அந்த இடைவெளியை நிரப்புவார்கள். ஒரு கல் இன்னொன்று கல்லை பற்றி கொள்வதற்கு ஒரு எச, அதுக்கு பேரு எச சரியா இருக்கான்னு பாரு என்றால் பொருந்துதல் சரியாக இருக்கிறதா என்று பாரு என்று பொருள். சரியாக பொருந்தி வருகிறதா என்று பாரு. கண்ணன் தன்னுடைய பாடங்களை வீட்டினில் படித்தான் என்பது ஒரு தொடர். வீட்டினில் பாடங்களை கண்ணன் படித்தான் என்றும் சொல்லலாம். ஒரு சொல் எந்த இடத்தில் வர வேண்டும், வரக்கூடாது என்பதற்கு நமக்கு இலக்கண தொடர் விதி இருக்கிறது. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியுடன் கொஞ்சும் என்பதில் கனி கொடுத்து மந்தியுடன் வானரங்கள் கொஞ்சும்னு எழுதலாம். மந்தியுடன் கனி கொடுத்து வானரங்கள் கொஞ்சும் என்றும் எழுதலாம். அதனால அது இசையும். அப்படியெல்லாம் சொன்னால் இசையும். தனக்குரிய இடத்திலே சொல் இல்லாமல் வேறு ஒரு இடத்திலே இருந்தாலும் கூட அதனை கொண்டு கூட்டி கொள்ள வேண்டும். இசை திரிந்து இசைப்பினும் அப்படி கொண்டு ஊட்டி கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தாலும் இயையுமன் பொருளே, பொருள் பெறப்படும், பொருள் பொருந்தி வரும். சரியாக நாம் எந்த இடத்துக்கு கொண்டு போய் ஒரு சொல்லை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அறிய வேண்டும். அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க, எல்லாருக்கும் வழங்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு. பழைய பொடி டப்பா இருக்கு.
பழைய பொடி டப்பான்னா பொடி பழசு இல்லை, டப்பா பழசு. பழைய பொடி டப்பா. இந்த பழையங்கிற சொல் எங்க போகுது? டப்பாவை போய் தழுவுகிறது. நம்ம தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு போற வழியிலெல்லாம் கும்பகோணம் ஃபில்டர் காஃபின்னு போட்டிருக்கான். கும்பகோணத்துல செய்ததில்லை ஃபில்டர் காப்பி, கும்பகோணம் காப்பி, அந்த மாதிரியான காப்பின்னு பொருள். அதனால ஒரு சொல் எந்த சொல்லை போய் தழுவுகிறது என்று பார்க்க வேண்டும். அப்படி தழுவி பொருள் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அதுக்கு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு இலக்கியத்தில் இருக்கிறது. வள்ளுவர் செய்யாதது இல்லை, அதனை நாம் முற்ற உணர்ந்தோம் இல்லை. எடுத்துக்காட்டுக்காக 254வது குறள். இந்த குறள் சரியாக பொருள் காண வேண்டும். அருள் அல்லது யாதனில் கொல்லாமை கோரல் பொருள் அல்லது அவ்வூன் தின்னல், அவ்வூன் திணல் என்று என்பது குறள். அருள் அல்லது யாதனில் கொல்லாமை நிறுத்தணும். அங்க அருள் என்பது அருள் அல்லதுன்னு இருக்கு, அத அல்லதுங்கிறத எடுத்துருங்கப்ப. அருள் யாதனில் கொல்லாமை அப்படின்னு கூட்டணும். அருள் யாதனில் கொல்லாமை, அருள் அல்லது யாதனில் கோரல் கொல்லுதல். அதனால அருள் எது என்பது கொல்லாமை, அருள் அல்லாதது எது என்றால் கொல்லுதல். பொருள் அல்லது அவ்வூன் திணல். என்ன செறிவு பாருங்க. அருள் என்பது கொல்லாமை, அருள் அல்லது என்பது கொல்லுதல். பொருள் இல்லாதது எது என்றால் அந்த ஊனை தின்னுதல். 3 செய்தியை ஒரு குறள்ல சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல அருள் அல்லது யாதனில் அருள் அல்லதுங்கிறது ஒன்றாக்கிடக்கூடாது, இருக்கணும். அருள் வேற அல்லது வேற. இவ்வாறாக பாட்டில் ஒரு சொல் எந்த சொல்லோடு போய் பொருந்த வேண்டும் என்பதை அறிந்து, அது இடம் வேறுபட்டு கிடப்பதனை அறிந்து கொண்டு வந்து பொருத்தி பொருள் காண வேண்டும் என்று இந்த இதுல சொல்லுகிறார். இதை அங்க சொல்ல முடியாது, அதெல்லாம் இந்த ஒழிவியல்ல தான் சொல்லுவோம். ஆகவே இவ்வாறு இது செய்யுள்ள ஒரு கூற்று நெறி. இது செய்யுள்ள அப்படித்தான் வரும். ஒரு சொல் அதற்குரிய இடத்துல இல்லாம வேற ஒரு இடத்துல இருக்கும். திறந்திடுமின் அப்படின்னு ஒரு பாட்டு தொடங்குது. கண்டியலங்கார மேற்கோள் செய்யுள் ஒன்று திறந்திடுமின் தூயவை பிற்காண்டும் அப்படின்னு இருக்கு. எதை திறக்கிறது? பாட்டினுடைய கடைசியில கதவுன்னு வரும். அப்ப திறந்திடுமின் கதவுன்னு படிக்கணும். கதவை திறந்திடுங்கள் என்று பாட்டினுடைய முதற் சொல்லும் கடைசி சொல்லும் பொருத்தப்பட வேண்டியனவாக இருக்கின்றன. அடுத்தது செய்யுளில் கூற்று நெறிய பார்க்கிறோம். நோயும் இன்பம் இருவகை நிலையில் காமம் கண்ணிய மரபிடை தெரிய எட்டன் பகுதியில் விளங்க ஒட்டிய உறுப்புடையது போல் உணர்வுடையது போல் மறுத்துரைப்பது போல் நெஞ்சொடு உணர்த்தும் சொல்லா மரபின் அவற்றொடு கழி செய்யா மரபின் தொழில் படுத்து அடக்கியும் அவரவர் உருவிழி தமபோல் சேர்த்து. தமன்னு இருக்கணும், இந்த இடத்துல புள்ளி வச்சிருக்க கூடாது, தம்முன்னு இருக்கக்கூடாது, தமன்னு இருக்கணும். தமபோல், தமன்னு தம்முடையன போல, தமபோல் சேர்த்தியும் அறிவும் புலனும் வேறுபட நெறி இருபெயர் 3ம் உரியவாக ஓமவாயில் படுத்தலும் ஓமம் ஒன்றிடத்து இருவர்க்கும் உரிய பார்க்கிழவி ஒன்றிடத்து இருவருக்கும் உரிய பார்க்கிழவி என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல இது ஒரு அருமையான ஒரு நூற்பா. இதுல ஒரு மிக இன்றியமையாத அடி எது என்று கேட்டால் சொல்லாமரவின் அவற்றோடு கடி. இப்ப தலைவி தலைவனிடம் பேசியதை பற்றி சொன்னார்கள், தலைவி தோழியிடம் பற்றி பேசியதெல்லாம் முன்ன இயல்களிலே சொன்னார்கள். சரி, தலைவி ஒரு அன்னப்பறவையிடம் பேசுகிறாள், நடவன்பாவில் வர்றது போல நைட்டத்தில் வர்றது போல ஒரு அன்னப்பறவையிடம் பேசுகிறாள்னு அது பேசுமா, அதுக்கு தமிழ் தெரியுமான்னு எல்லாம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் செய்யுள் நெறி. ஒரு தென்றல் காற்றிடம் பேசுவாள், தென்றலே எல்லாரும் இந்த ஊர்ல உறங்குகிறார்கள், நான் மட்டும் உறங்கவில்லையே என்று தலைவி பேசுவாள். இதெல்லாம் ஒரு செய்யுள் மரபு. எங்க காற்று பேசுங்களா,
கடல் பேசுங்களா, அலை பேசுங்களான்னு கேட்கக்கூடாது. அதெல்லாம் சொல்றாரு. இப்ப நோயும் இன்பம் ரெண்டையும் பேசுவார்கள். தலைவி பேசுகிற போது, தலைவன் பேசுகிற போது அகிரணை பொருள்களை பார்த்து, அகிரணையில் இருக்கக்கூடிய பலவேறு பொருள்களை பார்த்து, பறவையை பார்த்து, இது புறப்பொருளை நிகழ்வது உண்டு. விசிராந்தையார் சொல்றார், அன்னச்சேவல் பாண்டி நாட்டிலிருந்து பாண்டி நாடு நோக்கி, பாண்டி நாட்டிலிருந்து சோழ நாட்டுக்கு வருகின்ற போகின்ற அன்னப்பறவையே நீ கேள். நீ சோழ நாட்டுக்கு போகிற போது உறையூரில் என்னுடைய நண்பன் ஒருத்தர் இருக்கிறான், கோப்பெருஞ்சோழன் என்று. அவனை பார்த்து நான் பிசிராந்தைக்கு நண்பன் என்று சொன்னால் உன்னுடைய துணை, உன்னுடைய பெட்டை அணிவதற்கு நிறைய அணிகலன்களை எல்லாம் கொடுப்பார் என்று வானத்தில் போகிற அன்னச்சேவலை பார்த்து விசிராந்தையார் பேசுகிறார். இது புறத்திலும் நிகழும், அகத்திலும் நிகழும். இதெல்லாம் ஒரு உணர்ச்சி, ஒரு கற்பனையினுடைய வளம். இவ்வாறு நோய் என்ன பேசுவார்கள்? நோயும் பேசுவார்கள். நோயின்னா இங்கு உடல் நல குறைவு இல்லை. நோ என்றால் துன்பப்படு என்று பொருள். நோ என்றால் துன்பப்படு என்று பொருள். அது முன்னிலை ஏவலாக வருகிற ஓரெழுத்து ஒரு மொழி. தமிழ்ல ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருப்பதாக நன்னூர் ஆசிரியர் சொல்லுகிறார். அதுல நோ என்பது ஒன்று. நோ என்றால் துன்பப்படு என்று பொருள். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் திருவள்ளுவர். அதாவது துன்பமெல்லாம் யாருக்கு நாம ஒருத்தருக்கு துன்பம் செய்தோமோ அவர்களுக்கு அது போய் சேருகிறதோ இல்லையோ அது நமக்கே திரும்ப வரும். அது சுவர்ல விட்டெறிந்த பந்து திரும்ப நம்மை நோக்கி வரும். அதனால தீமை மட்டும் பிறருக்கு செய்யாதே என்று சொன்னார் வள்ளுவர். அப்படி செய்தால் அது உனக்கே வரும். அதனால முற்பகல் செய்த கேடு பிற்பகல் தானே வரும்னார். ஒரு கேடு செய்தால் தானே அல்ல, தாமே பலவாக வரும் என்பது திருவள்ளுவம். அதனால நோயும் இன்பமும் இருவகை நிலையில், இன்பத்தையும் அப்படி பேசுவார்கள், துன்பத்தையும் பேசுவார். அந்த நெறியை பின்பற்றி பாருங்க. இப்ப ஒரு படத்துல கண்ணதாசன் எழுதிய திரைப்பட பாட்டுல ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, மேகங்களை பார்த்து தலைவன் பேசுகிறான். ஓடும் அது எங்க இருந்து வந்து அந்த பாட்டு? அது பழைய பாட்டு, அதுல இருந்து எடுத்திருக்கிறார் அவர். அதாவது ஓடும் மேகங்காள், ஓடுகின்ற மேகங்காள் ஓடாத தேரில் ஒரு கூடு வருகிறது என்று கூறுங்கோ அப்படின்னு நந்தி கலம்பகத்துல வரும். ஓடுகின்ற மேகங்களே இவன் தேர் ஓடிட்டு தான் இருக்கு வேகமா. இவனுக்கு அது வேகமா ஓடுறது மாதிரி தெரியல. தன்னுடைய மனைவியை காண வேண்டும் என்ற உந்த பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய தலைவன் இந்த தேர் ஓடவே மாட்டேங்குது, மெதுவா போகுத ஓடுகின்ற. ஆனால் மேகங்களே நீங்கள் ஓடுகிறீர்கள், நீங்களாவது போய் முன்னாடி போய் என்னுடைய தலைவியிடம் போய் சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? ஓடுகின்ற மேகங்கால் ஓடாத தேரில் ஒரு கூடு வருகிறது என்று கூறுங்கோன்னு. ஒரு கூடு, ஒரு எலும்பு கூடு வருது, ஏன்னா உயிர் முன்னாடியே போயிட்டு அவட்ட என்று சொல்லுகிறார். இவ்வாறு நோயும் துன்பமும் பற்றி, நோயும் இன்பமும் பற்றி, துன்பமும் இன்பமும் பற்றி இரண்டு வகை நிலையில் காமம் கண்ணிய மரபிடை தெரிய. காமம் என்பது இங்கு விருப்பம், காதல். அந்த காதல் உணர்வு வெளிப்பட 8 பகுதியும் 8 வகையான மெய்ப்பாட்டையும் இந்த மாதிரி சொல்லுவதில் பார்க்கலாம். என்ன 8 வகை மெய்ப்பாடு? நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுள் உவகை. நகையே அழுகை, அந்த காலத்திலே சொல்லியிருக்கலாம் பாருங்க, நகையே அழுகைன்னு. அப்படின்னா ரெண்டையும் இணைக்க கூடாது. நகை என்றாலே அழுகை தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. நகை என்பது ஒன்று, அழுகை என்பது ஒன்று. உண்மை தொகை அதெல்லாம். நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி, இந்த 8 மெய்ப்பாடு என்பதை படிக்க போறோம். பின்னாடி அடுத்த இயல்ல நாம மெய்ப்பாட்டு இயல்ல படிக்க போறோம். நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்பது 8 வகையான மெய்ப்பாடுகள். சரி, நம்ம தமிழ் எப்பொழுதுமே ஒரு பகுத்தறிவு நிலையிலேயே பல செய்திகளை பேசி பழக்கப்பட்ட ஒரு மொழி. பிற மொழிகளில் சொல்லுகிற போது நவரசம் தான், நம்மகிட்ட நவரசம்லாம் இல்லை, 8 தான். என் சுவைமா என்ன அழகா தமிழ்ல சொல்லியிருக்கிறான் தொல்காப்பியர். அதை பார்க்க போறோம் நம்ம.
8 சுவைதான். அது என்ன 9வது என்ன? அது சாந்தம் அப்படின்னு சொன்னாங்க. சாந்தம் என்பது ஒரு மெய்ப்பாடு இல்லை, மெய்ப்பாடு அற்ற ஒரு நிலை. அதற்கு பேராசிரியர் உரை எழுதுகிற போது 14ஆம் நூற்றாண்டில் தோன்றிய அவர் அதற்கு எப்படி உரை எழுதுகிறார் என்றால், செக்கினும் போயினும் செஞ்சாங்கு எரியினும் நெஞ்சு ஓர்ந்து ஓடா நடுவு நிலைமைன்னார். அது நடுவு நிலைமை, அதுக்கு பேரு. ஒரு பக்கத்துல ஒரு மனிதனை விழாவில் கொத்துறான் அப்படியே ஒரு கத்தி வச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கத்துல ஒருத்தன் சந்தனம் தடை விசிறான். இந்த ரெண்டையும் ஒன்றாக பார்க்கிற மனநிலைக்கு பேர் தான் சாந்தம் அல்லது நடுவு நிலை. அது மெய்ப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது, மெய்ப்பாடற்ற ஒரு நிலை. அதனால அது சேர்க்கல. 8 சுவைகளைத்தான் சொல்லுகிறார். நகை, அழுகை, எளிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை. மிகச்சிறந்த ஒரு பகுதி அது. அதை விலைக்கு சொல்லுகிற போது பாருங்கள், பல வகையான நுட்பங்கள் அந்த இயல்ல இருக்கின்றன. அந்த அளவிற்கு மெய்ப்பாடுகளை பற்றி வேறு எந்த மொழியிலும் இலக்கணம் படுத்தவில்லை. நவரசம் பற்றி பேசுகிறவர்கள் எல்லாம் அவற்றை ஒரு சுவையாகவே, அவற்றை பல சுவைகளாகவே காட்டினார். ஆனால் இங்கு அப்படி அல்ல. அது மனக்குறிப்பு எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது என்பதை தொல்காப்பியர் பேசுவார். அதை பிறகு பார்க்கலாம். நோயும் இன்பமும் இருவகை நிலையில் காமம் கண்ணிய மரபிடை தெரிய. மரபு எல்லாமே தொல்காப்பியர் அதிகமாக சொல்லுகிற ஒரு சொல் இந்த மரபு என்பது. மரபிலிருந்து வழுவக்கூடாது என்று சொல்லுகிறார். அந்த மரபு வழுவாமல் இருப்பதுதான் ஒரு மொழிக்கு பாதுகாப்பு. ஏதாவது ஒரு இடத்துல ஜா வருகிறது, ஷா வருகிறது, அப்படியெல்லாம் எழுதிவிடாத. அதுக்கு ஈடாக இணையாக ஒரு தமிழ் ஒலி இருக்கிறது, அந்த ஒலியை அங்கு பயன்படுத்திக் கொள். சா என்ற ஒலியே போதுமானது. வட சொற்கிழவி வடவெழுத்தூரி எடுத்தொடு புணர்ந்து சொல்லாகுமே என்று சொல்லுகிறார். ஆக 8 வகையான மெய்ப்பாடுகளும் விளங்க ஒட்டிய உறுப்புடையது போல் உணர்வுடையது போல். அந்த மேகத்துக்கு கை இருக்கிறது மாதிரியும், கால் இருக்கிறது மாதிரியும், அதுக்கு உணர்ச்சி இருக்கிறது மாதிரியும், அந்த காற்றுக்கு அப்படி உணர்ச்சி இருக்கிறது மாதிரியும், நண்டுக்கு அறிவு இருக்கிறது மாதிரியும், அன்னத்துக்கு கவலை இருக்கிறது மாதிரியும், இப்படியெல்லாம் உறுப்புடையது போல் உணர்வுடையது போல் மறுத்துரைப்பது போல். பெத்த தூது போயிட்டு வாய, அதெல்லாம் இப்ப எனக்கு வேலை இருக்கு. மறுத்துரைப்பது போல் நெஞ்சோடு உணர்த்தும். ரொம்ப அருமையா இது இந்த மாதிரி ஒரு இலக்கணம் வகுத்தது நீண்ட காலத்திற்கு நம்முடைய தமிழிலே வருகிறது. இன்றைக்கும் கூட இருக்கு. இன்றைக்கும் கூட தனியாக ஒருத்தன் புலம்புகிற போது தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளியை பார்த்து, குயிலை பார்த்து, மயிலை பார்த்து எல்லாம் பேசுகிறான். மயிலே, ஒரு பிற்காலத்து புலவன் இருக்கிறான். மயிலே, நீ அறிமுகனை சுமந்து பழக்கப்பட்ட மயிலாயிற்றை கொஞ்சம் அவனிடம் சொல்லக்கூடாதா என்று கேட்கிறான். பக்தி துறையில இது இருக்கு. ஞானசம்பந்தர் பாடுகிறார், திரையாரும் மடக்கிளியே இங்கே வா, உனக்கு நான் பால் தருகிறேன், எனக்கு அந்த சீர்காழி இறைவனிடம் கொஞ்சம் போய் தூது போயிட்டு வாய என்று 3 வயது குழந்தையாகிய ஞானசம்பந்தர் ஒரு தலைவியாக நின்று பாடிய பாட்டு. திரையாரும் மடக்கிளியே இங்கே வா, தேனும் பாலும் நான் முறையாலே உணர்த்தருவேன், துளங்கும் இடம் பிறையாளன் திருநாமம் எனக்கொருகால் பேசாயே. திரையை தலையிலே சூடிய அந்த இறைவனுடைய பெயரை எனக்கு ஒரு கால் சொல் போதும் என்று அவர் பேசுவார். அதனால இந்த மரபு அப்படி மரபா போயிட்டு இருக்கு கீழே. சொல்லா மரபின் அவற்றோடு கெளி, அது சொல்லக்கூடியன அல்ல, பேசக்கூடியன அல்ல, இருந்தாலும் அவற்றோடு கெளி. கெளின்னா கெழுமி, நட்பாக கலந்து கொண்டு. அன்பு கெழுமியன்னா அன்பு சிறந்த, அன்பு கலந்த என்று பொருள். அவற்றோடு கெளி செய்யா மரபின் தொழிற்படுத்த அடக்கி. அது உண்மையிலே தூது போகுமா? போகாது. தமிழ்ல இருக்கிற மிகச்சிறந்த நூல்களிலே ஒன்று தமிழ் விடு தூது. உலகத்தினுடைய எந்த மொழிகளையும் ஒரு மொழியை தூது விட்டதாக வரலாறே கிடையாது. தமிழ ஒரு புலவன் தூது விடுகிறான். யாருக்கு? மதுரை சொக்கநாதர் தமிழ் விடு தூது. சொக்கநாதர் என்ற இறைவனிடம் தமிழை தூது அனுப்புகிறான். தமிழே, மற்ற பொருள்கிட்டெல்லாம் எனக்கு சொல்றதுல நம்பிக்கை இல்லை, நீ தான் சரியான ஆளு, நீ வா, என்னுடைய காதலை போய் சொக்கநாதரிடம் சொல்லி அவரிடம் இருந்து ஒரு மாலையை பெற்றுக் கொண்டு வந்து என்னிடம் கொடு என்று சொல்லக்கூடிய ஒப்புயர்வற்ற ஒரு சிறு பிரபந்தம்.
தமிழ் விடு தூது என்பது. அதை சாமிநாத ஐயர் அவர்கள் தான் முதலாக பதிப்பித்தார்கள். சுவடியில் இருந்தது, ஓலைச்சுவடியிலிருந்து எடுத்து அதனை பதிப்பிக்கின்ற காலத்தில் அதுக்கு ஒரு ஆராய்ச்சி உரை எழுதியிருக்கிறார். ஐயர் பதிப்பாக வெளிவந்த நூல்கள்ல அருமையான ஒரு நூல் இந்த தமிழ் விடு தூது என்ற சிறிய நூல். 96 வகை பிரபந்தங்களிலே அது ஒன்று என்று சொல்லுவார். அந்த நூலை வாங்கி படிங்க, ரொம்ப சுவையான நூல். தந்திபடா நூலே பலமருடா பாவே இஞ்சி அழுக்கேரா இயற்கலையே என்று பாடுகிற என்று சொல்லக்கூடிய பகுதிகள்லாம் படிக்க படிக்க ரொம்ப இன்பம். அதனால தமிழினுடைய மேன்மையை சொல்லுகிற ஒரு நூலினுடைய பெயரை சொல்லுங்கள் என்றால் தயக்கம் இல்லாமல் தமிழ் விடு தூது என்று சொல்லிவிடலாம். தமிழினுடைய அத்தனை பெருமைகளையும் அவர் சேர்த்து பாடுகிறார். என்ன இதுல வருத்தமா இருக்குன்னு கேட்டா, அவ்வளவு அருமையான ஒரு நூலை பாடிய புலவனுடைய பெயர் தெரியல. அவன் தன்னுடைய பெயரை சொல்லிக் கொள்ள வேண்டும், எழுதி வைக்க வேண்டும் என்று அவன் விரும்பவில்லை. அத்தகைய உணர்வு தான் இந்த மொழியை காலங்காலமாக வளர்த்திருக்கிறது. இந்த தற்பெருமை என்பதே இல்லாத ஒரு சாதி இந்த தமிழை சாதி. அவனுக்கு இலக்கணம் கூட சொல்லுகிறான், கண்ட இடத்துல அவன் பெருமையெல்லாம் பேசாது. மண்ணுடை மன்றத்து ஓலை தூக்கினும் ஒரு அவையில நின்று நீ பேசுகிற போது வேண்டுமானாலும் உன்னுடைய பெருமையை சொல்லு. தன்னுடைய ஆற்றல் உணராரிடையினும் உன்னுடைய ஆற்றல் உணராதவர்கள்ட்ட போய் சொல்லு. தன்னை மறுதலை பழித்த காலையும் மற்றவன் ஒருவன் தன்னை பழிக்கின்ற போதும் நீ உன்னுடைய பெருமையை பேசலாமே தவிர கண்ட இடத்துல எல்லாம் பேசாது. தற்பெருமை பேசுவது என்பது இழுக்கு என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதனால அவன் பெயரெல்லாம் சொல்லல. புலவர் பலருடைய பெயர்கள் சங்க இலக்கியத்திலே காணப்படவில்லை. எழுதினார், பாட்டு எழுதி வைத்தாரே தவிர தன்னுடைய பெயரை கீழே பொறித்து வைக்கவில்லை. அது இன்றியமையாததாக தோன்றவில்லை அவர்களுக்கு. அதனால்தான் நாம் என்ன செய்தோம், பாட்டுறக்கூடிய ஒரு தொடரையே செம்புல பெயர் நீரார் என்றும், குப்பை கோழியார் என்றும், கல்புரி செருவுரையார் என்றும், காவிரி கடிகையார் என்றும் நாமே இந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு தொடரையே அவருக்கு பெயராக்கி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனால சொல்லாமரவின் அவற்றொடுகடியும் செய்யாமரவின் தொழிற்படுத்த அடக்கியும் அது தூது போகாதவனை தூதாக அனுப்பியும் அவரவர் உருவினி தமபோல் சேர்த்தியும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பத்தை எல்லாம் தம்முடைய துன்பம் போல எடுத்து பேசுவான் இந்த புலவன். அறிவும் புலனும் வேறுபட நெறி. ஐயா அறிவு இருக்கா ஐயா, ஒரு காத்துக்கிட்ட போய் சொல்றியன்னு கேட்கக்கூடாது. அறிவையும் உணர்வையும் அப்பாலே தூக்கி வைத்து விட்டு கற்பனை நெறிப்பட பேசுவதுதான் இந்த அகத்தணை மரபு. இரு பெயர் ரெண்டு இடத்திலையும் வரும். உவமையாக சொல்லுகின்ற இடத்திலும் வரும், உவமேயமாக சொல்லுகின்ற இடத்திலும் வரும். மூன்றும் பண்பு தொழில் பயன் என்ற மூன்று பொருண்மை பற்றியும் இவ்வாறு சொல்லுதல் வரும். உவமவாயில் படுத்தலும் ஒரு அழகான ஒரு உவமையை சேர்த்து சொல்லுதலும் ஒன்றிடத்து இருவருக்கும் உரிய பார்க்க. யார் ரெண்டு பேரு? தலைவனுக்கும் தலைவிக்கும் இது உரியது. இது போல சொல்லுகின்ற ஒரு நெறி, இது போல சொல்லுகின்ற ஒரு நெறி தலைவனுக்கும் உரியதாகும் என்று சொல்கிறார். அதனால இந்த நூற்பா ரொம்ப இன்றிமையாது. ஏனென்றால் அகிரணை பொருள்களிடம் இந்த பின்னாடி நன்னூலாசிரியர் சொல்லுகிறார், அகிரணை வருகிறதும் அறையப்படுமே. அகிரணை பொருள்களிடத்தும் இவ்வாறெல்லாம் சொல்லுவது உண்டு என்று பிற்கால இலக்கண ஆசிரியர் பேசினார். யாரோ ஒரு ஆசிரியர் எனக்கு கேட்டிருந்தாங்க, நன்னூல் படித்தால் நன்றாக இருக்கும் போல இருக்கிறது. தொல்காப்பியம் படிப்பதோடு இல்லாம நன்னூல் படித்தால் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் போல தெரிகிறது. உண்மைதான். ஏனென்றால் சில இலக்கணங்கள் மாறி போயிருக்கக்கூடிய நிலையில் தோன்றியதுதான் நன்னூல். நன்னூலும் புலவர்கள் சிலர் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் கூட நன்னூலும் ஒரு உயர்ந்த இலக்கண நூல் தான். அந்த நன்னூலுக்கு பற்பல உரையாசிரியர்கள் உரை எழுதியிருக்கிறார். சங்கர நமச்சிவாயர் உரை எழுதியிருக்கிறார், மயிலைநாதர் உரை எழுதியிருக்கிறார். அதற்கு பின்வந்த ஆறுமுகனாவலருக்கு திருச்சி புத்தம் புத்துரை எழுதியிருக்கிறார். கூடங்கை தம்பிரான் என்பவர் ஒரு உரை எழுதியிருக்கிறார். ராமானுஜ கவிராயர் என்பவர் உரை எழுதியிருக்கிறார். இப்படி அதற்கும் பல உரைகள் தொல்காப்பியம் போலவே இருக்கின்றன. நன்னூலும் படிக்கத்தக்க ஒரு இலக்கணமே. ஆக இவ்வாறு சொல்லப்படுகின்ற ஒன்றை அகிரணை பொருள்களிடம் சொல்லுகின்ற ஒரு பொருளை அருமையான பாடல்களா இருக்கின்றன சங்க இலக்கியத்துல. காணலும் கடலாது கடியும் கூறாது தேனில் நறுமலம் உன்னையும் முடியாது சொல்ல வேண்டுமானால் அளவ. இது
அகநானூற்றுல 170வது பாட்டு. இந்த பாட்டு நல்ல பாட்டு இது. அதாவது காணலும் கலராது, இந்த கடற்கரையும் போய் சொல்லாது. என்னுடைய துயரத்தை ஒரு தலைவி சொல்லுகிறான். என் தலைவனிடம் கடல்ல போயிருக்கிறான், எங்க போய் நிற்கிறானோ தெரியல, அவனுடைய படகு எங்க இருக்கோ தெரியல. காணலும் கடராது, இந்த கடற்கரை போய் சொல்லாது. கழியும், இந்த 30 கழியும் போய் சொல்லாது. காணலும் கடராது, கழியும் கூறாது. தேனுமில் நெருமலர் புன்னையும் மொழியாது. இந்த தேனூறுகின்ற மலர்களை எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த புன்னை மரமாவது போய் சொல்லுமான்னா அதுவும் சொல்லாது. சொல்ல வேண்டுமால் அளவ நண்டே, நீதான் போய் சொல்லும். நீதான் தண்ணீரிலே இறங்கி போய் சொல்லக்கூடிய அந்த இயல்பு உனக்குத்தான் உண்டு. ஆகவே நீ போய் சொல்லுக என்று அகநானூற்றுல. அதே போல நமக்கு தெரிந்த ஒரு பாட்டு, கொங்குதேர் வாழ்க்கையை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடியுமோ. இந்த தும்பியை பார்த்து பேசுகிறான். இந்த தும்பி தமிழ் பேசுமா? அவ்வாறு சொல்லுவது ஒரு அகத்திணை நெறி. சரி, அடுத்து தாய்க்கும் உரித்தால் கனவும் உரித்தால் அவ்விடத்தான. இப்படி உள்ளே இருக்கக்கூடிய காமம் நேரிட்டு கதுவுகின்ற காலத்தில், பெருகுகின்ற காலத்தில் கனவும் வருவதாக சொல்வதும். எனக்கு கனவிலே இவ்வாறு நேர்ந்தது, என் தலைவன் கனவிலே வந்தான் என்றெல்லாம் பேசுவதும், கனவை பற்றி எடுத்து கூறுவதும் இத்தகைய இடத்தில் நிகழும். தாய்க்கும் உரித்தால் போக்குடன் கிடப்பின். தாய்க்கும் கனவு வருவது உண்டு. மக போனா, உடன்போக்கு போனா, எங்கு போய் நிற்கிறாளோ, அந்த கொண்டு சென்ற அந்த காதலன் அவளை பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கின்றானோ இல்லையோ, அரிய சுரத்தின் வழியே போயிருக்கிறார்களே, என்ன செய்வது என்றெல்லாம் கனவு காண்பது தாய்க்கும் உரியதாகும். பொய்வலாளன் கேட்டிசின் வாழி தோழி, குறுந்தொகையில் ஒரு அருமையான பாட்டு. கேட்டிசின் வாழி தோழி, தோழி நீ கேட்பாயாக. அல்லது பொய் வலாளன் மெய்வுரல் மறி. இந்த பொய் சொல்லியே பழக்கப்பட்ட இந்த தலைவனோடு சேர்ந்து வாய்த்தகு பொய்க்கணா மறுத்த கனவு மறுட்டுமாறு ஏற்றெழுந்து அமளி தைவந்தனே குவளை வண்டுபடு மலரில் சாய் தனியேன் என்ற அடியன் ஞானே. அவ போயிட்டா, நான் தனியாக இருக்கிறேன் என்று சொல்லி புலம்புவது உண்டு. அடுத்து பால்கெழு கிளவி நால்வர்க்கும் உரித்தே. கிளவி என்று சொல்ல வேண்டும். அதை மாற்றி சொல்லிட்டா பொருளே வேற. கிளவின்னு சொன்னா வயது முதிர்ந்தவள். இது கிளவி என்று சொன்னால் அது சொல் என்று பொருள். கிளத்துதல் என்றால் சொல்லுதல் என்று பொருள். பறவைகளே ஒன்றுதான் பேசுகின்ற, ஏறத்தாழ பேசுகின்ற இயல்புடையது. அதனால்தான் கிளத்துதல் கிளி என்று ஆயிற்று. பேசுவது கிளி, பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியான்னு பாடினான். அதனால கிளி என்பது கிளத்துவது பற்றி வந்த ஒரு பெயர். பால்களு கிளவியின் ஆழ்வர்க்கு முறித்தே நட்பின் நடக்கை ஆங்கலங்கடையே. நட்பு வழங்கும் வழக்கு அல்லாத இடத்து, அதாவது உரையாட இயலாத இடத்து, நட்பின் நடக்கையாங்க ஆங்கலங்கடையே, அங்கு வழக்கு அல்லாத இடத்து. அல்லாத இடத்து, நட்பு வழங்குகின்ற அல்லாத இடத்துன்னு என்ன பொருள்? நட்போடு உரையாடுவதற்கு இல்லாத இடத்தில் அகிரிணை பொருளை தம்முடைய உறவினராக கருதி பேசுகின்ற மரபு உண்டு. யாருக்கு உண்டு? நால்வர்க்கும் உண்டு. தலைவி, தோழி, மேல 2 பேருக்கும் சொல்லிட்டாரு. தலைவனும் தலைவியும் இவ்வாறு பேசுவார்கள்னு. இருவருக்கும் உரியன்னு பார்த்தோம். இப்ப சொல்றாரு, இல்ல இந்த நற்றாய் செவிலியும் சேர்ந்து இவ்வாறு பேசுவது உண்டு. அகிரிணை பொருள்களிடத்து இவர்களும் பேசுவார்கள். அப்ப என்ன பேசுவார்கள்? செவிலி சொல்லுவா, புறாவே நீ பல இடங்களுக்கும் சென்று பறக்கக்கூடிய இயல்புடைய உயிராயிற்று. அப்படி போகின்ற போது எங்காவது 2 பேர் இணைந்து போகிறார்களான்னு பாரு. அதுல என்னுடைய தலைவியாக இருப்பாள், அவளுடைய என்னுடைய மகளாக இருப்பாள், அவளிடம் போய் சொல்லி வா என்று சொல்லுவது செவிலி, நற்றா ஆகியோருக்கும் உண்டு. ஆக உரையாட இயலா இடத்து
நடக்கையாங்கலங்கடையே ஆம் கலங்கடையே அவ்விடத்து அவ் இயலாத இடத்து அகிரணை பொருளை தம்முடைய பாலினராக கருதி, பால்கள் கிளவி தம்முடைய பாலாக கருதி, அதையும் ஒரு பெண்ணாக கருதி இந்த 4 பேரும் பேசுவார். பறவையும் விலங்கையும் பார்த்து அவரையும் தம்மை போல ஒரு தோழியாக கருதி, துணையாக கருதி, பெண்ணாக கருதி பேசுகின்ற ஒரு மரபு உண்டு. அடுத்து உயிரும் நானும் மடனும் என்றுவை செய்தீர் சிறப்பின் 4வர்க்கும் உரிய. இந்த 4 பேருக்கும் உயிரும் நானும் மடனும் என்றுவை செய்தீர் சிறப்பின், அதாவது நத்தாய், செவிலி, தலைவி, தோழி ஆகிய இந்த 4 பேருக்கும் ஓர் உயிர் என்று கூறுமாறு அவ்வளவு நெருக்கமா இருக்கிறாங்க. இவங்களுக்கு உயிரும் நானும் மடனும், உயிர், வெட்கம், மடம் ஆகிய இந்த பண்புகள் எல்லாம் உரியனவாக பேசுவது உண்டு. அவளை ரொம்ப நெருக்கமாக பரகின்ற காலத்துல என் உயிரும் அவ உயிரும் வேற இல்லை. அவளுக்கு என்ன வெட்கமெல்லாம் உண்டோ, அறிவின்மை எல்லாம் உண்டோ, அதெல்லாம் எனக்கும் உண்டு என்று ஒத்த நிலையில் அவ்வாறு வைத்து பேசுகின்ற ஒரு மரபு உண்டு என்று பார்த்தோம். அடுத்து வண்ணம் திரிந்து புலம்பும் காலை, அதாவது இந்த காதல்ல பிரிவினால ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், நூற்பாவலை இல்லாவிட்டாலும் நாம் உள்கொண்டு கொள்ளலாம். ஒரு நுட்பமாக சங்க இலக்கியத்தின் தொல்காப்பியத்தை இணைத்து படிக்கிற போது சில அரிய செய்திகள் கிடைக்கும். அதுல ஒன்று நான் இப்போது உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த களவு என்று வருகிறது, இது எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் என்ற ஒரு வினா யாராவது எங்காவது விடை சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. ஆனா விடை இல்லாம இல்லை, அது புதைந்து கிடக்குது. இப்போது சொல்லுகிறேன், நீங்கள் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். களவு என்பது 2 மாத காலத்து உறவு. அது என்ன மாதம்? நானே இப்போது குறுந்தொகையும் அகநானூற்றையும் நற்றினையும் அலசி பார்த்த போது நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால், கார்த்திகை மார்கழி 2 மாதத்துலதான் களவு காதல் வரும். தை மாதம் பிறந்த உடனே வரைவு வந்துவிடும் திருமணம். அதனாலதான் அந்த காலத்தில் தை பிறந்தால் வழி பிறக்கும்னா, கார்த்திகை மார்கழி காலத்துலதான் இந்த களவு காதல் நிகழும் என்பதற்கு என்ன எடுத்துக்காட்டு? அங்க சொல்லுகின்ற கருப்பொருள் வர்ணனையை பார்த்தா புரியும். இந்த கார்காலத்தில் மலர்கின்ற மலர்களே சொல்லும். அப்பதான் காணம் காரண கூறினும் யானோ தேரேன் அவர் பொய் வழங்கலரே என்று குறுந்தொகையில பேசுவான். அதனால கார்த்திகை மார்கழி ஆகிய 2 திங்களில் தான் இந்த களவு நிகழும். ஏனென்றால் இதுதான் இருளடர்ந்த காலம். இந்த காலத்தில் தான் அவன் தலைவன் தேடிக்கொண்டு வருகிறான். அப்போது காணம் காரென்று இருக்கிறது, கருத்து நிற்கிறது, மேகங்கள் அடர்ந்து நிற்கின்றன, செல்லுகின்ற வழியெல்லாம் பாறை வழுக்குகிறது, மழை பெய்து பெய்து பல இடங்களில் சேறு குழம்பி இருக்கிறது. அதையெல்லாம் கடந்து தலைவன் வருகிறான். அதனால இந்த 2 திங்கள் நிகழ்ச்சியை யாரும் 2 ஆண்டுகளாக அவர்களிடையிலே களவு நிகழ்ந்து வருகிறதுலாம் எழுதக்கூடாது. அது 6 மாத நிகழ்ச்சி எல்லாம் இல்லை. அதனால அந்த பருவம் என்பது மிக இன்றியமையாது. அதுலேயும் அதற்கு பிறகு சிறு பொழுது பெரும் பொழுது சொல்லுவான், அதெல்லாம் மிக இன்றியமையாது. அவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் 2 திங்கள் தான் களவு காலம் என்பது அறியப்படும். அந்த காலத்துல ஏற்பட்ட பிரிவினாலே வண்ணம் தெரிந்து மேனியினுடைய நிறம் மாறி புலம்பும் காலை. இந்த புலம்புதல் என்றால் என்ன? புலம்பே தனிமைன்னு தொல்காப்பியம் நமக்கு சொல்லியிருக்கலாம் முன்னாடி உரியல்ல. அதாவது தனியாக நின்று பேசுதல் புலம்புதல் என்று. அதனால ஒரு பெண்ணும் ஆனா தனியா பேசிக் கொண்டிருக்கார்கள் வைத்துக் கொள்ளுங்க, ஏயா புலம்புற, ஏமா புலம்புற அப்படின்னு கேட்கறது உண்டு. புலம்புதல் என்றால் தனிமையில அரற்றுதல், பேசுதல், புலம்பே தனிமை என்று. வண்ணம் தெரிந்து புலம்பும் காலை உணர்ந்தது போல உறுப்பினை கிழவி உணர்ந்த வகையில் புணர்க்கவும் பெருமே. தலைவி தன்னுடைய உறுப்புகளை அது ஏதோ உணர்ந்திருப்பது போல அதனை பார்த்து பேசுவார். என்ன எப்படி பேசுவார்? ஏ கண்ணே உனக்கு அறிவு இருக்கிறதா? தன்னுடைய கண்ணை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஏ கண்ணே உனக்கு அறிவு இருக்கிறதா? அவரை பார்த்துட்டு நீ இப்படி துன்பப்படுகிறாயே, இப்ப நான் என்ன செய்யறது அப்படின்னு தலைவி தன்னுடைய கண்ணிடம் சொல்லுகிறார். திருக்குறள்ல
அருமையாக காமத்துப்பால சொல்லுவார், தனந்தமையும் சால அறிவிப்ப போலும் மணந்த நாள் வீங்கிய தோல். என்ன அருமையான குரல் பாருங்க. மணந்த நாள், மணந்து கொண்ட நாளிலே இந்த தோல் பூரித்தன, தோள்கள் பூரித்தன, தோல் பூரித்தன என்றும் சொல்லலாம். இலக்கணம் சொல்லதிகாரத்துல பார்த்தோம். கண் அழுதன என்று சொல்லலாம். இந்த கண்கள் கண்கள் என்று பொருள் அல்ல. அது ஒருமையில சொன்னாலும் பன்மையை குறிக்கும் என்பது இலக்கணம். அதை சொல்லு இலக்கணத்துல பார்த்துட்டோம். கணந்தமை சால அறிவிப்ப போலும். இப்ப மணந்த காலத்து வீங்கி பருத்த தோள்கள் இப்போது பிரிந்த காலத்தை அறிவிக்கக்கூடியனவாக இழைத்து விட்டனவோ என்று தன்னுடைய தோள்களை பற்றி தானே வேறாக நிறுத்தி பேசுகின்ற ஒரு மரபு உண்டு. அடுத்து உடம்பும் உயிரும் வாடிய கண்ணும். அதே போல உடம்பும் உயிரும் வாடுகின்ற போதும் கூட அவ்வாறு பேசுவது உண்டு. எப்படி? உடம்பும் உயிரும் வாடிய கண்ணும் கிழவோர் சேர்தல் கிடத்திக்கில்லை. இந்த உடம்பு வாடுகிறது, உயிர் வாடுகிறது என்றால் சரி புறப்பட்டு போய் தலைவனை போய் பார்த்துருவோன்னு போதல் தலைவிக்கு இல்லை. அருமையான பாட்டு குறுந்தகையில் வரும். நாட்டின் நாட்டின் குடிமுறை குடிமுறை தேரின் நெடுநரும் உலரோ நம் காதலோரே. நான் போய் பார்க்கறேன், தேடுறேன். ஒவ்வொரு நாடு நாடா போய் பார்க்கறேன், வீடு வீடா போய் தேடுறேன், இல்லாம போயிடுவானா? இப்படி பேசுவாளே தவிர அவளை போதல் என்பது மிக அரிதாக நிகழ்வு. அது இல்லை. அதனால உடம்பும் உயிரும் வாடிய கண்ணும் வாடிய போதும் கூட கிழவோர் சேர்தல் கிடத்திக்கில்லை. எண்ணூற்றன கொல் இவையனின் அல்லதை. இதுக்கெல்லாம் என்ன ஆச்சு? எண்ணூற்றன கொல், இவற்றுக்கெல்லாம் என்ன நேர்ந்தன என்று சொல்லுவது அல்லாமல் தானே அவனை தேடி போதல் என்பது இல்லை. இப்படி கதுமென நோக்கி தாமே கழுலும், கதுமென தம நோக்கி தாமே கழுலும் இது நகத்தக்கது உடைத்து. தன்னை பார்த்து தானே வருந்தக்கூடிய நிலை, தன்னுடைய தோளை பார்த்து தன்னுடைய கண்ணை பார்த்து தானே வருந்தக்கூடிய நிலையை காட்டுவது. ஒரு சிறை நெஞ்சோடு உசாவுங்காலை உரியதாகவும் உண்டன மொழிவ. தன்னுடைய நெஞ்சோடு தானே பேசிக்கொள்ளுதலும் உண்டு. இப்படி தனித்து ஒரு சிறை தனித்து நெஞ்சோடு உசாவுங்காலை நெஞ்சோடு உரையாடுகின்ற காலத்தில் உரியதாகும், அதுவும் உரியது. எப்படி? பகலே பலரும் காண வாய்விட்டு அகல்வயிர் படப்பை அவனூர் வினவி சென்மோ வாழி தோழி. தோழி அல்லது என்னுடைய நெஞ்சே, அவனுடைய ஊருக்கு போயிட்டு வரலாமா, புறப்படுறியா என்று நெஞ்சை பார்த்து சொல்லுதல் உண்டு. இவ்வாறு தனித்து நெஞ்சோடு பேசுதல் என்பது தலைவிக்கும் உண்டு, தலைவனுக்கும் உண்டு. எழுவினி வாழி நெஞ்சே, நெஞ்சே எழுந்திரு, என்ன உட்கார்ந்துட்ட நீ பாட்டுக்கு, வா அவருடைய ஊருக்கு போவோம். நீங்கிவன் உரைதலும் உய்குவோம், இங்கே இன்னுமே இருக்க முடியாது, கிளம்பு என்று தன்னுடைய நெஞ்சை பார்த்து சொல்லுவதாக சொல்லுவதும் உண்டு. அடுத்து தன்மையில் கரத்தலும் அவன்மையின் வேட்டலும் அன்னை இடங்கள் அல்வழி எல்லாம் மடனொடு நிற்றல் கடனென மொழிவ. தன்னிடத்து தலைவன் கறந்து ஒழுகும் இடம். எப்ப கறந்து ஒழுகுவான்? பரத்தவையின் போது. அந்த செய்தியை சொல்லாமல் வேறொரு பெண்ணோடு உறவு இருப்பதனை காட்டாமல் ஒழுகுகின்ற காலத்திலும் அவன்மையின் வேட்டலும் அவனிடத்து இவளுக்கு வேட்கை நிரம்ப தோன்றுகின்ற காலத்திலும் அன்னை இடங்கள் அல்வழி எல்லாம் இந்த இடங்கள் அல்லாத இடங்களில் மடனோடு நிற்றல் கடனென மொழிவார். அதாவது மற்ற இடங்கள் எல்லாம் தனக்கு ஒரு அறியாமையோடு இருப்பது போல அவ காட்டுவார். அவளுக்கு அறிவெல்லாம் நிறைய இருக்கு, அவனை மீறி சிந்தித்தல் இல்லை என்பதுதான் இலக்கணம். ஆனா 2 இடத்துல மட்டும் அவன் உரிமையோடு பேசுவா. எந்த இடம்? தன்மையில் கரத்தலும் தலைவன் தன்னுடைய பரத்தமை உறவை மறைத்து ஒழுகுகின்ற காலத்திலும் அவனிடத்து அளவுக்கு மீறிய விருப்பமும் காதலும் உண்டாகின்ற காலத்தில் இந்த 2 இடத்துல மடம் வராது, மடம் இடம்பெறாது. அங்கு அறிவோடு பேசுவார். என்ன பேசுவார்? பரத்தமையோடு வருகிற போது, ஏய்யா
உனக்கு நான் என்ன குறை செய்தேன்? உன்னோடு வாழ்வதில் நீ என்ன குறை கண்டாய்? ஏன் இப்படி செய்கிறாய்? அயலுறவு உனக்கு எதற்கு என்றெல்லாம் அறிவோடு ஆராய்ந்து அவனை இடித்து உரைக்கக்கூடிய நெறியில் இடித்துரைப்பாள். அதே போல் அவனிடம் விருப்பம் தோன்றுகின்ற காலத்தும் அப்படி பேசுவாள். எப்படி? இம்மை மாறி மறுமையாயினும் நீ ஆகியரின் கணவனை யானாகியரின் நெஞ்சு நேர்பவளே, இந்த பிறவியில் இல்லையா, இனி எல்லா பிறவியிலும் நீதானே எனக்கு கணவன், நான் தானே உனக்கு நெஞ்சு நேர்பவள், அதாவது காதலுக்குரியவள், வேறு ஒருத்தி வரலாமா இதுல என்றெல்லாம் பேசக்கூடிய இலக்கணம் உண்டு. அவன் சொல்றான், எப்படி? முத்தேறு முருவலாய் முத்தை போன்ற அழகான நகையை உடையவளே, நம் வலைப்பட்டது ஒரு புத்தி யானை வந்தது. கலித்தொகையில ரொம்ப குறும்புகார புலவன். இந்த கலித்தொகையில ஒண்ணும் இல்லை, எங்க போயிட்டு வந்தேன்னு கேக்குறியா? நம்ம ஊருக்கு வலை போட்டு பிடிச்சிட்டு வந்திருக்காங்க ஒரு யானை. அது என்ன யானை? புத்தி யானை, புது யானை. அந்த புது யானையை நான் பார்ப்பதற்காக போயிட்டு வந்தேன்னா அவ உடனே கேட்குறா, அந்த யானை ரொம்ப அழகா இருந்ததோ? அதாவது பறத்தைய அப்படி சொல்லுகிறான் அவன், ரொம்ப நயமா மறைச்சு, அதுதான் தன்மையில் கரத்தலும். உடனே இவ கேட்கிறா, அவ்யானை வனப்புடைத்தாகலும் கேட்டேன், அந்த யானை ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்களே அப்படிங்கிறா. இது கலித்தொகையில வருகிற ஒரு அருமையான ஒரு பாட்டு. அடுத்து அறத்தோடு நிற்கும் காலத்தன்றி அரசியல் மரபிலள் தோழி என்ற அருமையான ஒரு நூற்பாடு. அறத்தோடு நிற்றல்ங்கிறத நம்ம என்னன்னு பார்த்தோம். அறத்தோடு நிற்றல் என்பது இந்த காலத்துல இந்த புரோட்டோகால்னு ஒண்ணு சொல்லுவான். அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கீழே இருக்கிற கிளார்க்கு எழுத்து இருக்கிறார, அவர் உடனே ஒரு கடிதம் அனுப்பக்கூடாது. அவர் ஒரு செய்தியை நேரா போய் அவர்கிட்ட போய், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, காவிரியிலே வெள்ளம் பெருக்கெடுத்துவது வந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்வதுன்னு கேட்கக்கூடாது. அதாவது உடனே கீழே இருக்கிற எழுத்தர் உடனே அங்க இருக்கக்கூடிய ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்கிட்ட, வருவாய் அலுவலகத்தை சொல்லணும். அவர் என்ன சொல்லுவார்? உடனே அவர் துணை வட்டாட்சியர்கிட்ட சொல்லுவார், டெப்டி தாசில்தார்கிட்ட சொல்லுவார். அவர் என்ன சொல்லணும்? அவர் தாசில்தார்கிட்ட சொல்லணும். அவர் போய் அதற்கு பிறகு உதவி மாவட்ட துணை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சொல்லணும். அவர் போய் ஒரு புரோட்டோகால். இதைத்தானியா பழைய சங்க இலக்கியத்துல அறத்தோடு நிற்கணும்னு சொன்னாங்க. தலைவியினுடைய காதலை தலைவி சொல்லுவா யாருகிட்ட? தோழிகிட்ட. முதல்ல தோழியிடம் சொல்லுவாள். தோழி என்ன பண்ணுவா? செவிலியிடம் சொல்லுவாள். செவிலி என்ன செய்வார்? நற்றாயிடம் சொல்லுவார். நற்றாய் என்ன சொல்லுவாள்? தன்னுடைய மைந்தர்களிடம் தன்னுடைய கணவனிடம் சொல்லுவார். இப்படி ஒரு முறை இருக்கு, வரிசை முறை இருக்கு. இதை மீறி தோழியே நேரா போய் நற்றாயிட்ட சொல்லுவதோ அல்லது தந்தையிடம் சொல்லுவதோ இல்லை. அதே போல தலைவி தன்னிடம் சொன்னாலொழிய இந்த செய்தியை தோழி போய் செவிலியிடம் சொல்ல மாட்டாள், அறத்தோடு நிற்க மாட்டாள். அறத்தோடு நிற்கும் காலத்தன்றி அரசியல் மரபிலள் தோழி என்ப. அதனால தானே தோழி அறத்தோடு நிற்க மாட்டாள். தலைவி அறத்தோடு நிற்கும் போதே அதனை பின்பற்றி அவள் அறத்தோடு நிற்பாள் என்பது அதற்கு பொருள். அடுத்து மிக இன்றுநாத நூற்பா. இந்த நூற்பாவை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். இந்த அறத்தோடு நிற்கின்ற போது அதனுடைய 7 கூறுகள் சொல்லப்படுகின்றன. அதாவது தோழி செவிலியிடம் சொல்லுகின்ற போது, செவிலி மற்றவரிடம் சொல்லுகின்ற போது இந்த 7ம் கடைபிடிக்கப்படும். இப்ப தோழி சொல்லுவதற்கு இந்த 7 பகுதிகள் உண்டு. என்னென்ன? எழுத்தல். எழுத்தல்னா தலைவன் ரொம்ப எளிமையானவங்க. செவிலியிட்ட சொல்லுகிற போது ரொம்ப படாடவமெல்லாம் அவனிடம் இல்லை, அவன் பகட்டுடையவன் இல்லை. அது அருமையான பாடல்கள்ல, பல பாடல்கள்ல தலைவனுடைய பண்பை தலைவி வியந்து பேசுவதும் தோழி பாராட்டி பேசுவதும் நாம் பார்க்கிறோம். கபிலருடைய பாட்டு நற்றிணையில முதல் பாட்டு இருக்கு பாருங்க. அதாவது வைரமணி பொதிந்த பாட்டுன்னு, வைரமணி பதித்த பாட்டுன்னு சொல்லணும். எப்படி தலைவர் எப்பேற்பட்டவன்? நின்ற சொல்லம் நீடு தோன்று இனியன் என்றும் என்றோல் பெரிபரியலனை. நின்ற சொல்லம்,
ஒரு சொல் சொன்னான்னா அப்படியே நிற்கும். அதுல இருந்து அசைய மாட்டான், மாற மாட்டான். நீடுதோர் இனியன், எத்தனை காலம் பழகினாலும் சரி ஒரே இயல்பு, மாறாத இயல்புடை. இந்த சொல்லும் நீடுதோன்றியன் என்றும் என்போர் பெரிபரியலரே, என்னுடைய தோலை என்றும் தெரிவதனை அறிய மாட்டான். அழகான ஒரு ஓமை என்று சொன்னார் பாருங்க. தாமரை தண்டாது ஊதி இனிசை சாந்தியன் தொடுத்த தீஞ்சேன் போல புறையமென்ற புறையோர்கண்மை. தாமரப்பூவில் இருக்கிற தேனை எடுத்துக்கொண்டு உயர்ந்த தும்பி இனத்தை சார்ந்த வண்டு அந்த தேனை எடுத்துக்கொண்டு போய் சந்தன மரத்தினுடைய உயர்ந்த கிளையிலே கட்டியது தேனடையா. அவ்வளவு தூய்மை, அவ்வளவு உயர்வு என்று ஓமையாக சொல்லுவார். இதுதான் எளித்தல். ரொம்ப தலைவன் எளிமையானவன். ஏத்தல், அவனை பாராட்டி சொல்லுதல். பாராட்டி சொல்லுதல் பாராட்டு. குடிநன்குடையன் கூடுநற்பெரியலும் பெடுநாமொழியலும் அவன் கெட்ட சொல்லே சொல்ல மாட்டான். சில ஆடவர்களுக்கு ஒரு இயல்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலையும் ஒரு வசை சொற்களை வழங்க மாட்டார். அதுலயும் கொச்சையான சொற்களை சொல்ல மாட்டார். அப்படி யாராவது சொன்னா கூட அப்படியெல்லாம் அந்த மாதிரியான சொற்கள்லாம் பயன்படுத்தாத என்று சொல்லுவதுதான் அவனுடைய பண்பாடு. அப்படி பலர் இருக்கிறார். சில வகை சொற்கள் இருக்கும், சிலருக்குன்னு இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நல்ல உயர்ந்த மனிதன், ஏய் உன்னை என்ன சொல்லி திட்டுறதுன்னு தெரியலடா. அதாவது கடுமையான வகை சொற்களை கையாள்வது என்பது மனித பண்பு இல்லை. நாயே பேயே என்று பேசலாமா? புலவர்கள் அப்படி சில பேர் இருந்திருக்கிறார்கள், இல்லாம இல்லை. பாலமேகம் அப்படிப்பட்ட ஒரு ஆளு. அவரு போட்டாலே உனையொருத்தி வேலையற்று போயின்னு பாடுவான். அதாவது நாயே குரங்கேன்னு பாடுறான் பாட்டுல. தோற்று பொறுக்குறந்த புலையா பேயா பேயே நாயே என்னெல்லாம் பாடுறோம். அந்த பாட்டெல்லாம் நிக்கல, அதெல்லாம் வசை. வசைக்கு ஒரு காலமேகம் என்ற பெயர் வாங்கிட்டான். அதனால இனிய சொற்களை சொல்லுதல் என்பது அவனுடைய எளித்தல், ஏத்தல், வேட்கை உரைத்தல். எளித்தல் நல்ல அருமையான பாடல்களா இருக்கின்றது. ஏத்தல் அவனை பாராட்டி பேசுதல். வேட்கை உரைத்தல் இருவருக்கும் விருப்பம் உண்டு என்று எடுத்து சொல்லுதல். இல்லம்மா என்ன நடந்ததுன்னா, நாங்க ஒன்றும் காதலிக்கிறதுக்காக சோலைக்கு போகல, 2 பேரும் போனோம், மலர்கள் எல்லாம் பறித்து கொண்டிருந்தோம், அருவியிலே குளித்தோம். கரையில வந்து நிற்கிற போது ஒரு யானை வந்தது. எங்களை விரட்டுவது போல அங்கிருந்து பாய்ந்து வந்த யானையை யாரோ ஒரு ஆடவன் லேந்தியவராக வந்து அந்த யானையை விரட்டி விட்டு எங்களை பாதுகாத்தான். எங்களை பாதுகாத்த அவனிடத்து தலைவிக்கு ஒரு விருப்பம் உண்டாயிற்று, அவனுக்கும் அவ்வாறு காதல் தோன்றிவிட்டது என்று ஒரு காரணம் பற்றி அந்த இருவருக்கும் விருப்பம் உண்டு என்று சொல்லுதல். கூறுதல், தலைவியை தலைவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுதல். உசாவுதல். உசாவுதல் என்றால் வெறியாட்டு நிகழ்கிறது. வேலன் அங்கிருந்து வந்து வெறியாடுகிறான், அகவன் மகள் அங்கிருந்து வந்து குறி சொல்லுகிறார். அந்த சமயத்துல குறுக்கிட்டு அவர்களை பார்த்து தோழி கேட்பார், என்ன சொல்றீங்க நீங்க, இவளுக்கெல்லாம் உடம்பு சரியா தானே இருக்கு என்றெல்லாம் தோழி கேட்டு அது காதல் நோய் என்பதனை புலப்படுத்துவார். ஏழு ஈடு தலைப்பாடு, ஏதாவது ஒரு காரணத்தை இட்டு கொண்டு ஒரு காரணத்தால் இந்த காதல் ஏற்பட்டது என்று சொல்லுது. எழுத்தொகையில் ஒரு காமர் கடும்புணல் கலந்து இம்மூடு ஆடுவாள், எங்களோடு சேர்ந்து அந்த புனலாடுகின்ற போது அந்த புனல் இவளை அடித்து செல்ல அந்த தலைவன் பாய்ந்து இவளை காப்பாற்றினான். அதனால இருவருக்கு இடையிலே அன்பு தோன்றியது என்று ஒரு காரணத்தை எடுத்து சொல்லுதல். அடுத்து உண்மை செப்பும் கிளவி. இந்த உண்மை செப்பும் கிளவிதான் குறிஞ்சி பாட்டுல 8வது பாட்டு, 10 பாட்டுல 8வது பாட்டு குறிஞ்சி பாட்டு. அதுல உண்மை செப்புங்கிற அண்ணாவை வாழ வேண்டும், அன்னையே நீ வாழ்வாயாக, நீ நினைப்பது போல இவளுக்கு உடல் நலன் குறைவெல்லாம் ஏதும் இல்லை, இது காதல் காரணமாக ஏற்பட்டது என்று உண்மையை சொல்லுவாள். இவ்வாறு எழித்தல், ஏத்தல், வேட்கை உரைத்தல், கூறுதல், உசாதல், ஏதீடு தலைப்பாடு. ஏதீடு தலைப்பாடு என்பது ஒன்று, ஏதாவது ஒரு காரணத்தை இட்டு நிகழ்ந்தது என்று சொல்லுதல். உண்மை செப்பும் கிளவியோடு
தொகை 7 வகையை என்மனார் புலவர். இதுதான் அறத்தோடு நிற்றல். அது சர்வீஸ் கமிஷன்ல மற்ற தேர்வுகள் எல்லாம் கேட்கறாங்க. அறத்தோடு நிற்றல் என்று சங்க இலக்கியத்திலே சொல்லப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, தோழி அல்லது செவிலி, தலைவி ஆகியவர்கள் எல்லாம் தனக்கு உரியவர்களிடத்திலே முறையாக இந்த காதலை பற்றி எடுத்து சொல்லுகின்ற 7 வகையான பகுதிகளை உடைய ஒரு செயல். அதுதான் அறத்தோடு நிற்றல். அடுத்து முற்றுடி அல்லது சொல்லல் இன்மையும். இந்த காதல் நடந்து கொண்டே இருக்கிறது தோழிக்கு தான் தெரியும், செவிலிக்கு தெரியாது. ஆனால் செவிலி உணர்ந்து கொள்வாள் ஏதோ நடக்குது அப்படின்னு. அப்பொருள் வேட்கை கிளவியின் உணர்வ, அது 2 பேருக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த வேட்கையை கண்ணின் வழியாக உணர்ந்து கொள்வாள். அதனால் அந்த களவை தோழி அறிந்தவள், அவள் அறத்தோடு நிற்கின்ற போது செவிலிக்கு தெரிந்துவிடும். அதற்கு முன்னே குறிப்பாக உணர்ந்து கொள்வாள். முற்றோடி அல்லது சொல்லல் இன்மையும், யாரும் சொல்லல, சொல்லாமல் இருக்கின்ற போதே அதனை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவளாக செவிலி இருப்பாள். அறத்தோடு நிற்பதென்கள் செவிலி குறிப்பால் உணர்வாள் என்பதை இந்த நூற்பா சொல்லியது. அடுத்து செறிவும் நிறையும் செம்மையும் செப்பும் அறிவும் அருமையும் பெண்பாலாம். ரொம்ப அருமையான ஒரு நூற்பா. செறிவும், செறிவுன்னு அடக்கம், செறிவும் நிறையும், நிறையுந்தான் இந்த இடத்துல அமைதி, பேசாமை. செறிவும் நிறையும் செம்மையும், செம்மை என்றால் மனம் ஒரு சிறிதும் பெறலாமை. செப்பும் தன்னுடைய உள்ள கருத்தை சொல்லுதலும், அறிவும் நன்மை தீமை பகுத்து அறியக்கூடிய அறிவும், அருமையும் போற்றத்தக்க ஒரு சிறப்பும், உள்ள கருத்து அறிதல் அருமையும் ஆகியவையெல்லாம் பெண்பாலுக்கு உரியன. ஒரு பெண்ணுக்குரிய மிக உயர்ந்த பண்புகள் இவை என்று காட்டுகிறார். அடுத்து தோழி எடுத்து இந்த காதலை சொல்வதனால என்ன பயன் உண்டாகும் என்பதனை சொல்லுகிறார். என்ன எதை நோக்கி போகுது? அதாவது புதுவை மாநிலத்தில் எல்லா சாலைகளும் கடலையே நோக்கி போகின்றன என்பது போல இங்க எல்லா தோழியினுடைய எல்லா செயல்களும் அந்த வரைதலை நோக்கி போகின்றன. வரைதல் என்றால் வரையறைப்படுத்திக் கொள்ளுதல், தனக்கே உரியவளாக ஆக்கிக் கொள்ளுதல். அதுக்கு பேர் வரைவு. வரைவு என்றால் திருமணம் என்று பொருள். மணத்தல் என்றால் கலத்தல் என்று பொருள். அதற்கு எதிர்ச்சொல் தனத்தல் என்றால் பிரிதல் என்று பொருள். களவு காலத்துல ஒரு சில நாட்கள் பிரிந்து போவான், அதுக்கு பேர் ஒரு வழி தனத்தல். கற்பு காலத்துல நீண்ட காலம் பிரிந்து போய் பொருள் தேடுவதற்காக போவான், அது தனத்தல். இப்ப பார்ப்போம். பொழுதும் ஆறும் காப்பும் என்று இவற்றின் வழுவினாகிய குற்றம் காட்டலும். தலைவனோடு அந்த தோழி பேசுகிற போது, ஐயா பொழுது சரியில்லை, நீ வரக்கூடிய பொழுது என்னாகும் கேட்டா, நீ தாய் துயில் எழுந்தாலும் போச்சு, ஊர் காவலர்கள் வந்தாலும் போச்சு, நாய் குறைத்தாலும் போச்சு, அல்லது நிலவு வெளிப்பட்டாலும் போச்சு, உங்களுடைய களவு வெளிப்பட்டு போய்விடும், ஊராரெல்லாம் அறியக்கூடிய நிலை அறியும். ஆகவே நீ வருகின்ற பொழுது சரியில்லை, ஆறும் நீ வருகின்ற வழியும் சரியில்லை. பல துன்பங்களை எல்லாம் உள்ளடக்கி அந்த வழியில நீ வருகிறது கேட்டு அறிந்து எங்களுடைய நெஞ்சம் நடுங்குகிறது. காப்பும் சரியான காவல் இல்லை, அதனால வலுவினாகிய குற்றம் காட்டலும், அதுல ஏற்படுகின்ற குற்றத்தை எல்லாம் எடுத்து சொல்லுதலும், தன்னை அழிதலும், தன்னுடைய மனம் அழிந்து சொல்லுதலும், அவன் ஊரஞ்சலும், அவனுக்கு வருகின்ற வழிகளில் உண்டாகின்ற இடர்பாடுகளை எல்லாம் எடுத்து சொல்லுதலும், இரவிலும் பகலிலும் நீவா என்றலும். இரவுல வரக்கூடியவனை பகல்ல வாங்கிறது, பகல்ல வரக்கூடியவனை இரவுல வாங்கிறது. எதுக்காக இதெல்லாம்? சீக்கிரம் திருமணம் பண்ணிக்கையா, உன்னோட எவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு. நீ பகல்ல வந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சு போகும், இரவுல வந்தாலும் பல இடர்பாடுகளை தாண்டி வருகிறாய். ஆகவே விரைவில் இந்த 2 வேணாம், விடு, திருமணத்தை பண்ணிக்க. இரவிலும் பகலிலும் நீவா என்றலும், கிழவோன் தன்னை வாரல் என்றலும். வராத,
வாரல் என்றால் எதிர்மறை, எதிர்மறை. வராதே என்று கூறுதலும், நன்மையும் தீமையும் பிரிவினை கூறலும், பிற பொருள்களிலே வரக்கூடிய இடையூறுகளை எல்லாம், நல்லவற்றை எல்லாம் தீயவற்றை எல்லாம் எடுத்து சொல்லுதல், பலவேறு வகையான அனுபவங்களை பட்டறிவுகளை உடையவழி இந்த தோழி. அவற்றை எடுத்து சொல்லுதலும், குறைபட வந்த அளவை பெறவும் அன்னவை பெறவும், குறைபட வந்த அன்னவை பெறவும், குற்றப்பட வந்த பிறவற்றையெல்லாம் எடுத்து பேசுதல், வரைதல் வேட்கை பொருள. இவையெல்லாம் திருமணத்தை செய்து கொள் என்று வற்புறுத்துவதற்காக அணிந்தனவாகும். இவையெல்லாம் தோழியினுடைய செயல்களாகும். தோழி நேரா பேசுவா தலைவன்கிட்ட. எப்படி ஒழித்து மறைத்து பேசுறதுக்கு இல்லை, வேட்கை மறுத்து கிளந்தாங்குரைத்தல். ஒரே காதல் காதல்ங்கிற அவங்களுடைய காதலை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்ப நான் சொல்றேன் கேளு. கிளந்தாங்குரைத்தல், விரைவில் திருமணம் பண்ணிக்கும். மரிய மருங்கின் உரித்தன மொழி. அப்படி நேரடியாக வற்புறுத்தி பேசுவதும் தோழிக்கு உரிமை உண்டு. ரொம்ப அருமையான பாடல்லாம். கொடித்து இங்குரல் கிளைத்தத்து அடுக்கத்து பைங்குரல் ஏனல் படல் தரும் கிளியன காவலும் கடியினர் போல்வர். எங்களுடைய பேச்சு இந்த காலத்துல அங்கங்கு ஒலிக்கும். நானும் தலைவியும் பேசிக்கொண்டே போகின்ற போது இவர்கள் ஏன் இங்கே வருகிறார்கள் என்று யாரும் ஐயப்பட மாட்டார். இருந்தா நாங்கெல்லாம் அப்படிலாம் போகக்கூடியவர்கள் இல்லை. ஆனா இது எங்கேயோ கிளி பேசுகிறதே அந்த காவல் காக்கிறவர். அது போன்ற ஒரு நிலை. காவலும் கடியினர் போல்வர் மாமலை நாட வரைந்தனை கொடுமை. அதனால மலைநாடனே நீ வரைந்து கொள்க என்று சொல்லுதலும். அடுத்து களவு காலத்துல தலைவன் எதுல வருவான் அப்படின்னா, நிதி வண்டியில வரமாட்டான், மது உந்துல வரமாட்டான், பேருந்துல வரமாட்டான். அதெல்லாம் அந்த காலத்துல இல்லை. எதுல வருவான்? தேரும் யானையும் குதிரையும் பெறவும். தேர்ல வருவான், யானையின் மீது வருவான், குதிரை மீது வந்ததாக சொல்லுவான். பிறகு ஊர்தனர் இயங்கலும் உரியனர் என்ற இவற்றையெல்லாம் ஊர்ந்து இயங்கி வருவதற்கும் உரியவர்கள் அந்த தலைவர்கள் என்று சொன்னார். அதனால என்ன வாகனத்துல வந்திருப்பான்னு ஒரு சந்தேகம் யாருக்காவது வரும், என்ன ஊர்தியில வந்திருப்பான்னு அதையும் தெளிவாக்குகிறார். அப்ப என்ன பொருள் என்றால், தேரிலே வருகிறவன், யானையிலே வருகிறவன், குதிரையிலே வருகிறவன் என்று அவனுக்கென்று ஒரு செல்வ சிறப்பு உண்டு. தலைவனை அவ்வாறு உடையவனாக சித்தரித்தல் ஒரு இலக்கிய மரம். அடுத்து உண்டற்குரிய அல்லா பொருளை உண்டன போல கூறலும் மரவே. அதாவது என்னுடைய வாய் உண்டது, அது பிழை இல்லை. அதே போல என்னுடைய வயிறு உண்டது, அதுவும் பிழை இல்லை. ஆனால் என்னுடைய இந்த உடம்பை பசலை உண்டது என்று சொன்னால், பசலை சாப்பிட்டது சொன்னா, உண்டற்குரியன அல்லா பொருளை, இந்த உண்ணுகின்ற மரபு அல்லாதவற்றையும் கூட உண்டதாக சொல்லுவது என்பது ஒரு மரபு. அதாவது இந்த ஆடையை நல்லா துவைச்சுட்டு நீளம் போடுவான். அப்பதான் அதை பற்றி சொல்லுகிற போது இலக்கு நீளம் உண்ட துகில்பான். இந்த நீளத்தை இந்த துகில் உண்டு விட்டது, இந்த ஆடை உண்டது என்று சொல்லுவது ஒரு மரபு. கண்ணும் கொடச்சேரி நெஞ்சே, அதான் திருவள்ளுவர் சொல்லுகிறார். தின்னும் அவர் காணலுற்றினார். அவரை பார்த்தா அப்படியே தின்னுடும் இந்த கண்ணு அப்படின்னு. கண்ணுக்கு தின்னுதல் உண்ணுதல் என்பதெல்லாம் உரிய வினைகள் அல்ல, இருந்தாலும் அவ்வாறு சொல்லுவது ஒரு இலக்கிய மரபு. பொருளென மொழிதலும் வரநிலை உண்டே. களவு காலத்துல தலைவி எச்சரிக்கப்படுவார், வீட்டில வைக்கப்படுவார். இந்த 2 மாத கடவுளுக்குள்ளார தெரிந்து போயிடும். உடனே பெற்றோர்கள் நீ போக வேண்டாம், திரைப்பணத்தெல்லாம் நீ போய் காவல் காக்க வேண்டாம், நீ வீட்டிலே இரு என்று வீட்டிலே இருத்தி விடுவார்கள். இதற்கு பேர் ஈர்ச்சரித்தல், இல்லிங்கண்ணே செரித்து அடக்குதல் என்று பொருள். அப்படி பொருள் என மொழிதலும் வரைந்து. அப்ப அந்த சமயத்தில் என்ன சொல்லுவான் தலைவன், சரி உன்னை வீட்டிலே வச்சுட்டாங்களா, நான் போய் பொருள் ஈட்டி வருகிறேன் என்று அப்போது பொருள் காரணமாக பிரிதல் உண்டு. காப்பு கை மிகுதல் உண்மையான களவு காலத்துல காப்பு மிகுதியாக ஆகின்ற காலத்தில்
பொருள் ஈட்டி வருவதாக சொல்லுதல் பொருள் என முடிதலும் வரைநிலை என்றே. அடுத்து அன்பே அரணே இன்பம் நானோடு துறந்த ஒழுக்கம் படித்தென்றாகலில் ஒன்றும் வேண்டா காப்பினுள்ளே. தோழி, காப்பு மிகுகின்ற போது ரொம்ப கடுமையான காவல். இந்த காவல் எப்படிப்பட்டது என்று சொன்னால், குறுந்தொகை பாட்டுல ஒரு இடத்துல சொல்லுவான், அருமையாக அந்த பாட்டுல, கர்நாடக பாட்டு அது, இந்த தாய் என்னை சிறை வைத்து விட்டாள், வெளியே போக முடியும், என்னுடைய தலைவனை காண முடியவில்லை, இந்த தாய் ரொம்ப கொடுமையானது, என்னிடம் ஒரு சிறிதும் அன்பு இல்லாத கொடுங்கோல் வேந்தன் போன்றவள், ஒரு பெரிய நரகத்துக்கு தான் போவா. எந்த நரகத்துக்கு தெரியுமா? பெண்கொலை செய்த நன்னன் போல வரையா நிறையத்து செரியரோ அன்னை. ஒரு மாமரத்தில் இருக்கக்கூடிய கனியை எடுத்து உண்டதற்காக ஒரு பெண்ணை பாறையில வச்சு வெட்டுன்னு சொன்னான, அந்த நன்னன் போன, அந்த பெண்கொலை செய்த நன்னன் போல போன நரகத்துக்கு இவளும் போகட்டும் அப்படின்னா. மன்னன் என்ற பெயர்ல அரசர்கள் 4 பேர் இருந்தார்கள். இந்த 4 பேருடைய செயலை ஒன்றாக நினைத்து விடக்கூடாது. பெண்கொலை செய்த நன்னன் என்பவன் இவன். அதெல்லாம் நடந்த வரலாறு. அதெல்லாம் இன்னைக்கும் சித்தூர் பக்கத்துல, தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திராவில் கொஞ்சம் போன உடனே சித்தூர் பக்கத்துல பிங்களாம்பாறான்னு ஒரு பாறை இருக்கு. அந்த பாறைக்கு என்ன பேரு? பெண் கொன்ற பாறை. இன்றைக்கும் அந்த பாறை இருக்கு. அதுக்கு பேரு பெண் கொன்ற பாறை. அது வரலாற்று நிகழ்ந்த நிகழ்ச்சி. அது என்ன செய்யலாம, காவல் மரம், அரசனுக்குரிய காவல் மரத்துல யாரும் கை வைக்க கூடாது. அது அந்த அரசனை அடிமைப்படுத்துவது போல. அந்த மரத்திலே தோன்றிய ஒரு கனியை அது ஆற்றில் விழுந்தது. அவ போய் பறிச்சு சாப்பிட்டுள்ள, ஆற்றில் விழுந்தது. அது மரம் தந்த கனி அல்ல, புனல் தந்த கனி, ஆறு தந்த கனி. ஆறு தன்னுடைய ஓட்டத்திலே கொண்டு வந்ததை அவ ஆற்றுல குடிச்சுக்கிட்டு இருந்தா. அது மாங்காய். பெண்ணுக்கு அதை உண்ண வேண்டும் என்ற வேட்கைக்கு கேட்க வேண்டுமா என்ன? இந்த மாங்காய் எடுத்து கடிச்சுட்டான். உடனே காவலர்கள், கரையோரமாக ஓடி வந்த காவலர்கள், காவல் மரத்து மாங்கனியை தின்றவளே, உன்னை கைப்பற்றி கொண்டு வர சொல்லி வேந்தர் சொல்லி இருக்கிறார் என்று இழுத்து கொண்டு போய் என்னை நிறுத்தினார். அவள் செல்வக்குடி பெண். உடனே பெற்றோர்கள் இங்கிருந்து ஓடி வந்து, ஐயா அரசரே, செல்வமாக வளர்த்த இந்த பெண்ணை கொண்டு விடாது, அதற்கு ஈடாக நாங்கள் நிறைய யானைகளை பெறுகிறோம், இவளைப் போலவே ஒரு பொன்னாட் செய்த ஒரு பாவையை பெறுகிறோம். இதெல்லாம் கேட்டும் கூட அவன் இசையவில்லை. பாறையில வச்சு வெட்டிட்டான். அதற்கு பிறகு அவன் மீது படையெடுத்து சென்று மாற்று வேந்தன் அவனை அரியணையிலிருந்து நீக்கினான் என்பது வரலாறு. கொடுங்கோன்மையை பொறுத்து கொண்டிருந்ததாக வரலாறு இல்லை தமிழ்நாட்டில். அதுபோல அந்த காலத்துல, இந்த களவு காலத்துல, களவு மிகுகின்ற போது அன்பு, அறம், இன்பம், நாணம் ஆகியவற்றை எல்லாம் தோழி பார்க்க மாட்டான். மென்மையாக பேசுதல் என்பது இல்லை. அப்ப உடனே போய் துணிந்து போய் பெற்றோர்களிடம், அதாவது குறிப்பாக தோழி சென்று செவிலியிடம் சொல்லி விடுவாள். என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அவளை போட்டு இவ்வளவு வருத்துறீங்கள தலைவிய, என்னுடைய உயிர் அல்லவா அவள், அவள் காதல் உற்றிருக்கிறாள், அவளுடைய காதலை நிறைவேற்றி வையுங்கள் என்று அப்படி சொல்லுகின்ற காலத்துல அன்பு, அறம், இன்பம், நாணம் ஆகியவற்றுக்கெல்லாம் இடமில்லை. துறந்த ஒழுக்கம் படித்தன்று, அதெல்லாம் பழி இல்லை. ஆக அடுத்தது, இது களவின்கள் தலைவிக்குரியது. அடுத்து சுரமென மொழிகளும் வரவில்லைன்றே. தலைவன் சொல்லுவான், நான் போகின்ற வழி இருக்க பொருள் ஈட்டுவதற்காக, அது சுர வழி. சுரம்னா பாலை நிலம் என்று பொருள். சுரம் என்றால் சூடு. அது சுள் என்று எரித்தது, சுள்ளுங்கிறதுலேருந்து வந்தது அந்த சொல்லு. சுரி, சுரம், அதிலிருந்து வந்ததுதான் சூரியன். சூரியன் தமிழ் சொல் தான், அது பிறமொழிக்கு போயிடுச்சு. சுரி, சூரியன். சுக்கு, காஞ்சது, வெயில்ல காஞ்சது சுக்கு என்று. சுரி என்று எரித்தது வெயில் என்று. அடுத்து உயர்ந்தோர்களது வடக்கோடு புணர்தல்
வழக்கு வழிபடுதல் செய்யுட்கு கடனே. அதாவது ஆண்டோர்களுடைய வழக்கை எல்லாம் செய்யுளிலே கொண்டு வந்து வழங்குதல் என்பது உயர்ந்தோர்களது பெரியவர்களுடைய சொற்களை எல்லாம் வழக்கோடு கொணர்தல், செய்யுள் வழக்கோடு சேர்த்து வழங்குதல் என்பது செய்யுட்கு கடன். எப்படி? குறுந்தொகையில் ஒரு நீர் நீடாடி கண்ணும் சிவக்கும். ரொம்ப நேரம் தண்ணியிலே இருந்து குளிச்சுட்டு இருந்தா கண் சிவந்து போயிடும். அதே போல ஆந்தோர் வாயில் தேனும் பிடிக்கும். தேனையே சாப்பிட்டுட்டு இருந்தா தேன் கூட போய்ச்சிடும். அதுபோல வாழ்க்கையில இன்பமே வாழ்க்கை என்று இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் உயர்ந்த அறக்கருத்துக்களை எல்லாம் ஆங்காங்கே சொல்லி வைத்திருக்கிறார்கள் பெரியோர்கள். அவற்றையெல்லாம் செய்யுளிலே கொண்டு வந்து சேரித்து அடக்கி மொழிதல் செய்யுளை இயற்றக்கூடியவனுடைய கடனாகும் என்று பார்க்கும். உயர்ந்தோர்களை வழக்குடவு வழக்கு வழிபடுதல் செய்யுட்கு கடனே. ஆந்தோர் வழக்கு என்றால் சான்றோருடைய மொழி. அதான் கண்ணகி சொல்லுகிறார், சான்றோரும் உண்டுகள் சான்றோரும் உண்டுகள். இந்த ஊர்ல சான்றோர்கள் இருக்கிறார்களா? அவர்கள் அறக்கருத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடியவர்களாயிற்றே. இவ்வாறு ஒரு கொலை நிகழ்ந்திருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கை நிலையை பற்றி அவர்கள் சிந்தித்தார்களா? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார் கண்ணகி. அறக்கழி உடையன பொறுப்பையின் வரினே வழக்கன வழங்கலும் படித்ததில்ல. அது அறக்கழி உடையன. இந்த இடத்துல அறத்திற்கு அப்பாற்பட்ட சில நிகழ்ச்சிகளும் கூட எப்போதாவது நிகழ்தல் உண்டு. அதையெல்லாம் தப்புன்னு சொல்லிடக்கூடாது. ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் மனம் காதலிக்கலாம், மணந்து கொள்ளலாம். ஆனால் 2 பேரும் ஊரை விட்டு போவது என்பது சரியா? சரியில்லைதான், அறக்கழி உடையதுதான். இருந்தாலும் அது அனுமதிக்கக்கூடியதுதான், அனுமதிக்கப்பட்டதுதான் என்று அறக்கழி உடையன பொருட்பயன் வரினே. அதுதான் பொருளை தரும் பயனை தரும் என்றால் வழக்கன வழங்கலும் படித்தென்ப. வழக்கன வழங்கலும் படித்ததென்ப. அதனால அறத்தின் நீங்கின செலவும் கூறப்படும், அவையெல்லாம் சொல்லப்படும். அப்படி சொல்லப்படுகின்ற காலத்து உடன்போக்கு, அதே போல காதலனை தேடிக்கொண்டு காதலி போவது, இதுவும் தவறானதுதான். ஆனா ஒரே வழி இவையெல்லாம் நிகழ்தல் உண்டு. இவையெல்லாம் படிக்கப்பட்டனதான். ஆனால் இவற்றை பொருட்பயன் வந்தால் வழக்கென வழங்குதல் உண்டு. அதே போல ஆணிரை களவு கூட ஒரு குற்றம் தான், அதுவும் திருட்டு தான். ஆனால் அது வீரத்தின் பொருட்டாக வேறு வழி இல்லை. எல்லையில இருக்கக்கூடியவர்கள் போய் ஆணிரைகளை திருடி கொண்டு வந்தாதான் அதற்குள்ள போர் மூடும், போர் மூட்டப்படும். அதற்காக அது இவ்வாறு சில இடங்களிலே சில விதிகளை மீறிய செயல்கள் அனுமதிக்கப்படும் என்று பேசுவதனை பார்க்கிறோம். மிக்க பொருளினும் பொருள் வகை புணர்க்க நானு தலைப்பிரியா நல்வழிப்படுத்தே. அதாவது அறக்கழி உடையவற்றையெல்லாம் பொருட்பயன் கருதி கூறுகின்ற போது நாணத்தை விட்டு விடுதல் இல்லை. அந்த இடத்துலையும் கூட ஒரு பெண்ணுக்குரிய நாணம் போய்விடக்கூடாது. ஆணுக்கும் நாணம் உண்டு. திருவள்ளுவர் சொல்லுவார், திருவுதல் நல்லவர் நானும் பிறந்தார். அதாவது பெண்களுக்குரிய நாணம் வேற, ஆண்களுக்குரிய நாணம் வேற. ஆண்களுக்குரிய நாணம் என்பது அறமல்லாத செயல்களை செய்கிற போது உண்டாகின்ற ஒரு வெட்கம். பெண்களுக்கு நாணம் என்பது இயல்பானது. அது தமக்கு உரிய அல்லாத செயல்களை செய்கின்ற காலத்து, கேட்கின்ற காலத்து உள்ளம் கூசுதல், அது வேற. அப்பெல்லாம் இந்த நாணம் போகாது. ஔவையார் பாட்டுல ஒரு குறுந்தொகையில வரும், முட்டுவேன்குள் தாக்குவேன்குள். செலுத்துல போய் முட்டிக்கிட்டுமா, ஒரு கோல் எடுத்து அடிக்கட்டுமா, தாங்கள் எனக்கு காதல் என்று சொல்லுவாரே தவிர அவற்றை செய்ய மாட்டார். என்றால் நாணம் காரணம், நாணம் தடுக்கும். தனக்குள்ளே பேசிக்கொள்ளும் போதுதான் சொல்லுவாள், முட்டு வேணும், தாக்கு வேணும், ஆ ஓ என்று நான் கூ வேணும் என்றெல்லாம் தலைவி பேசுவது உண்டு. அவையெல்லாம் எப்போது நிகழும் என்றால் நாணம் மீறாது தனக்குள்ளே பேசிக்கொள்ளும் போது நிகழும். முறைப்பெயர் மருங்கின் கெழுதகை பொதுச்சொல் நிலைக்குறி மரபின் இருவீற்றும் உரித்தே. இருவருக்கும் தந்தை தாய் முதலிய முறைப்பெயர்கள் எல்லாம் சொல்லுகிற போது ஆண்பால் பெண்பால் 2 இடத்துலையும் இருவீற்றும்,
ஆடவர்க்கும் பெண்டிற்கும் பேசுகின்ற போது சில முறைப்பெயர்களை வழங்குவார். எப்படின்னு கேட்டா, தந்தை சொல்லுகிறான், தம்பி எங்க போயிருக்கிறான் அப்படின்னா, தந்தையோட தம்பி இல்லை, மகனை தம்பி என்று சொல்லுகிறான். அது முறைப்பெயர் பொது பெயராக ஆகிவிடும். இப்படி பேசுவது உண்டு. அதே போல மகனே, அகநானூற்று அருமையாக வரும். பகன்மாயந்தி படுசுடரமயத்து மகனே தோழி என்றவள். அத போராம்பர், அவன் தாயா ஆம்பளை புள்ள, அவன் தாயா ஆண் என்று தலைவி சொல்லுகிறாளா. மகனே தோழின்னா மகன், இவளுக்கு மகன் என்று பொருள் இல்லை. மகன் என்றால் இவன் தான் ஆடவரில் சிறந்தவன் என்று பொருள். அதனால சில முறைப்பெயர்கள் புது பெயராக ஆகிவிடும். தந்தை பெரியார்ங்கிறோம், அது முறைப்பெயர் என்ன ஆயிற்று, வேறு ஒரு இடத்துல பொருந்தி ஒரு பெருமையை விளக்கக்கூடிய சொல்லாக மாறிவிட்டது. இவ்வாறு ஆண் பெண் இருபாலாருக்கும் உரியது. அதே போல அம்மா, அன்னை தெரசாங்கிறோம். அது அன்னை தெரசா தான் பெற்றெடுத்தவள் என்று பொருள் இல்லை. அன்னைக்குரிய பரிவெல்லாம் அவளிடத்து உண்டு என்று சொல்லுது. அதே போல தோழியின் உரிமை அடுத்து, இது ஒரு மிக இன்றியமையாத ஒரு நூற்பா. தாயத்தின் அடையா தந்தை வழியாக வருவன அல்ல. தாயம்னா தந்தை வழி, பரம்பரையாக வந்த பண்பு இல்லை. ஈய செல்லா, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எடுத்து கொடுத்துடவும் முடியாது. எதை சொல்றாருன்னு பாருங்க. வினைவையும் தங்கா, ஒரு தொழிலை செய்வதனால உண்டாகாது. வீற்று கொள்ளப்படா, தாம் தம்முடைய ஆண்மையினாலே கொள்ள முடியாதன. எம்மெனவரும் கிழமை தோற்றம், இது என்னுடையது என்று சொல்லக்கூடிய உரிமை இருக்குத, அல்ல ஆயினும் புல்லுவ உறவே. அதாவது இந்த இடத்துல தமக்கு உரிமை அல்லாதவற்றை, பரம்பரையாக வராதவற்றை தமக்கு உரியனவாக பேசிக்கொள்ளுதல் ஒரு மரபு. எப்படின்னு கேட்டா, தலைவிக்கு தோல் மெலிந்தது எதன் காரணமாக? பிரிவு காரணமாக. அப்படி பிரிவு காரணமாக தலைவிக்கு மெலிந்த தோளை பற்றி சொல்லுகிற போது தோழி சொல்லுகிறாள், என் தோல் எழுதிய தொழிலும் என்னுடைய தோல் மெலிந்ததுன்னு சொல்லுகிறாள். இப்படி சொல்லாமா? தாயத்தின் அடையா, பரம்பரையா வந்ததா இது? அவளுக்கு இவ கூட பிறந்தாளா? அவளுடைய தோழை இவ எப்படி சொல்லலாம்னு அப்படி கேட்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு உரிமையை பற்றி வரக்கூடியது. அதுபோல தமக்கு உரியன அல்லாத உறுப்புகளை தம்முடைய உறுப்பு என்று சொல்லிக் கொள்ளுதல் ஒரு முறை. அப்ப தலைவி கேட்கிறா, நான் நாணத்தின் மிகுதியான மன அறையிலே நிலத்தை நோக்கி பார்த்தவாறு இருப்பேனே, அவனுடைய அழகை நான் எப்படி பார்ப்பேன் என்று வருத்தப்படுகிறார் தலைவி. உடனே தலைவியரையே சொல்லுகிறார், உன்னுடைய கண்ணால் நான் பார்க்க போறேன் என்று தோழியிடம் சொல்லுகிறார். அவ்வளவு நெருக்கமான ஒரு பழக்கம் இது. இருவருக்கும் பரம்பரையால் வந்த உறவு இல்லை. இது நேசத்தால் ஒருவருக்கொருவர் நட்பினால் பூண்ட நட்பினால் வந்த உறவு. இவ்வாறு வருவது உண்டு. இது தோழியினுடைய உரிமையை காட்டுவது. ஒரு பார்க்கிழவி ஏனை பார்க்கணும் வருவகைதானே வழக்கன். ஒரு பாலுக்கு, அதாவது ஆண்பாலுக்கு சொன்னது பெண்பாலுக்கும் பொருந்தும், பெண்பாலுக்கு சொன்னது ஆண்பாலுக்கும் பொருந்தும். எப்படி? நஞ்சுண்டவன் சாவான் அப்படின்னா நஞ்சுண்டவன் சாக மாட்டாளா? அது அவளுக்கும் பொருந்தும். ஏதாவது ஒரு பாலில் வைத்து சொல்ல வேண்டுமே என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அது பலர் பாலுக்கும் உரியது என்று அறிய வேண்டும். எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தானமருந்து வரும் மேபத்தாகும். இதற்கு இளம்பூரணர் எழுதியிருக்கிற உரை இருக்கு பாருங்க, மிகச்சிறந்த உரை. என்ன எழுதியிருக்கிறாரு? எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது, இந்த நூற்றாவை பொதுவாக எழுதிடுறாங்க சில பேர். எல்லா உயிர்க்கும் இன்பம்ங்கிறது இயல்பாக ஒரு உரிமை தான் அப்படின்னு. அப்படி இல்லை, அந்த பொருளை சொல்லலை அவரு. எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்துன்னா விரும்பின்னு போகும். விருப்பத்தோடு பெறுவதுதான் இன்பம்.
விருப்பம் இல்லாம கடனே என்று ஒருவருக்கொருவர் கலந்து பழகுதலும் புணர்ந்து நிற்றலும் அது இன்பம் ஆகாது. அதுக்கு உரை எழுதுகிறார் இளம்பூரணர். மனம் விரும்பி வருவது அது, மனம் விரும்பியபடி பரத்தையர் மாட்டும் இன்பம் உண்டாகும், மனம் பொருந்தாதபடி மனைவி மாட்டும் இன்பம் இல்லாமல் போகும். அதாவது மனைவி உரிமை உடையவள் தான், அவளோடு வாழ வேண்டிய கட்டாயத்தில் ஒருத்தன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவளோடு சேர்ந்து 2 பிள்ளைகளையும் பெற்றிருக்கிறான் தான், அந்த இடத்துல இன்பம் இல்லை, அது இன்பம் ஆகாது, அந்த வாழ்க்கை இன்பமுடையதாக ஆகாது. ஆனா அதே சமயத்துல ஒரு பரத்தையோடு அவன் சேர்ந்து வாழ்கிறான், அவள் இவனுடைய ஆணை வழி ஒழுகுகின்றாள், இதனுடைய பண்பறிந்து நடக்கின்றாள், சிறந்த பண்புகளை பெற்றிருக்கின்றாள் என்றால் அது இன்பமாகும் என்று தான் அமர்ந்து வரும், தான் விரும்பி பெறுவதுதான் இன்பம், விருப்பமின்றி வருவது இன்பம் ஆகாது என்பது இந்த நூற்பாவுக்குரிய இலக்கணம். அடுத்து பரத்தை வாயில் 4 முடித்தேன் நிலத்திரிகின்று அது என்பனார் பலர். இந்த நூற்பாவுக்கு இளம்பூரணரும் நச்சினார்க்கிரியரும் எழுதிய உரை ஏற்கத்தக்கது இல்லை. அது 4 உடனே 2 பேரும் அந்தணர், போர் வீரர், அதாவது பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் ஆகிய 4 பரத்தமை என்பது உண்டு எழுதித்தாங்க. அந்தணர்னு சொல்லிட்டா அப்புறம் அவங்களுக்கு எல்லா உயிர்க்கும் செந்தன்மை கொண்டு ஒழுகக்கூடியவர்கள் அந்தணர். சாதி பெயர் இல்லை, அது உயர்ந்த பண்பாட்டு பெயர். அந்தணர் தான் 4 வருணத்திலும் உள்ளவர்கள். அதனால அதை சொல்லக்கூடாது இந்த இடத்துல. 4 வருண பாகுபாடு இங்கு எதுக்காக வந்தது? 4 என்பது பரத்தை உறவு என்பது 4 நிலத்திலே உள்ளவர்களுக்கு உரியது. அது முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் ஆகிய 4 நிலத்திலும் இந்த பரத்தமை நிகழும். அதுக்கு இலக்கியம்லாம் இருக்கு. அதனால்தான் நம்ம அந்த மாதிரி உரை சொல்லணும். இது பரத்தை பிரிவு என்பதும் வாயிலை தலைவியிடம் அனுப்புதல் என்பதும் 4 நிலத்திற்கும் உரிய செயல்களாகும். ஆனால் இதில் வருகின்ற உரிப்பொருள் மருதத்திணைக்கே உரியது என்பது இலக்கணம். எந்த நிலத்துல பரத்தமை நிகழ்ந்திருந்தாலும் அதை பாடுகின்ற போது அது மருதத்திணையாகிவிடும், அங்குதான் ஊடல் வரும். அவ்வாறு இந்த 4 என்பதற்கு 4 இலத்தவர்க்கும் என்று பொருள் கொள்ளவது. அடுத்து உடன்போக்கும் வரைவும் ஒருதலை உரிமை வேண்டினும் மகளு பிரிதலச்சம் உண்மையானும் அம்பலும் அலரும் களவு வெளிப்படுக்கும் என்று அஞ்ச வந்த ஆங்கிரு வகையிலும் நோக்கோடு வந்த இடையூறு பொருளினும் போக்கும் வரைவும் மனைவிகள் தோன்றும். அதாவது தலைவி உரிமை வேண்டி இருக்கிறாள், நான் அவனைத்தான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த சமயத்துல ஒன்று மனத்திற்கு சம்மதிப்பார்கள், இல்லாவிட்டா உடன்போக்கு நிகழ்ந்துவிடும். தலைவி ஒருதலை உரிமை வேண்டினும் தலைவி உரிமையை கொண்டாடினாலும் மகளும் பிரிதல் அச்சம் மகளுக்கு பிரிதல் அச்சம் உண்டாகின்ற காலத்திலும் தலைவன் பிரிந்து போய்விடுவானே என்ற அச்சம் உண்டாகின்ற காலத்திலும் அம்பலும் அலருமாக ஊராருடைய படிச்சொல் தொடர்கின்ற காலத்திலும் அதே போல அந்த நோக்கோடு வந்த இடையூறு பொருளினும் தலைமகனை எதிர்நோக்கி இருக்கிற போது அவனுடைய வழியிலே பல வகையான இடையூறுகள் தோன்றுகின்ற காலத்திலும் தலைவிக்கு ஒன்று உடன்போக்கு பற்றிய எண்ணம் தோன்றும், இல்லாவிட்டால் விரைவாக கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். வருத்த மிகுதி சுட்டுங்காலை உரித்தன மொழிவ வாழ்க்கையில் இரக்கம். இந்த தலைவிக்கோ தலைவனுக்கோ ஒரு இரக்க உணர்ச்சி வரும், வருந்துதல் வரும். எப்போது வரும்? வருத்த மிகுதி சுட்டுங்காலை வாழ்க்கையில இறங்குகின்ற ஒரு நிலை. அப்பதான் விரக்தின்னு பொருள் இருக்கு. வடமொழியில சொன்னா விரக்தி. செல்லாமை உண்டேல் எனக்குறை மற்றும் என் வல்வரவு வாழ்வார்க்குறை. போயா, அதாவது போகலன்னு சொன்னா இன்னும் உன்னோடதான் இருப்பேன்னு சொன்னா அதை என்கிட்ட சொல்லு. இல்ல போறேன்னா திரும்பி வந்து பார்க்கிற போது உயிரோடு இருக்கக்கூடிய ஒருத்திகிட்ட போய் சொல்லு, நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் சாகத்தான், நான் செத்துருவேன் அப்படிங்கிறத வேற சொற்கள்ல சொல்றான். செல்லாமை உண்டேல் எனக்குறை மற்றும் என் வல்வரவு. என்ன சொல்லு அருமை பாருங்க, வல்வரவு. கடுமையான அந்த வரவு இருக்குத, தேவையற்ற ஒரு வரவு வந்து இங்க என்னத்தை பார்க்க போற?
வல்வரவு நீ வாழ்வார் குறை, அதை வாழ்கின்றவர்களிடத்தை போய் சொல்லு. அப்படி என்று இவ்வாறு இரக்க மிகுதியினாலே பேசுதல் என்பது உண்டு. கற்பின்கண் ஊடலை பற்றி சொல்லு. மனைவி உயர்வும் கிழவோன் பணிவும். ஊடற்காலத்துல மனைவியினுடைய கை ஓங்கி இருக்கும். தலைவன் இறந்து கேட்பான், அவருடைய அடியின்றி விழுந்து பணிகளும் உண்டு என்றெல்லாம் பேசுகிறார். அது நினைவுங்காரை புலவிவு உரிய. அது ஊடற்காலத்திலே மனைவியினுடைய உயர்வு, கிழவோனுடைய பணிவு, இந்த இரண்டு உண்டு. அதாவது இலக்கியம் படைக்கக்கூடிய சொல்லுகிறான், உலகத்திலே ஊழல்ல ஈடுபடாத ஒரே தலைவன் ஒருத்தன் தான். அவன் யார் என்றால் சிவபெருமானும் கூட அந்த தகுதி இல்லை. சிவபெருமானும் உமையிடம் சென்று இறந்து கேட்கிறான், உன்னுடைய ஊழலை விலக்கிக்கொள் என்று பணிந்து மொழிகிறான். ஆனால் இரணியன் என்று ஒருத்தன் இருந்தான். அவன் இணையற்ற வீரன். அவன் மனைவியிடத்து ஊழற்காலத்திலும் தலை வணங்காதவன் என்று அவனை பற்றி புராணங்கள் சொல்லுகின்றன. அடுத்து தலைவியினுடைய புகழ்ச்சி. நிகழ்தகை மருங்கின் வேட்கை மிகுதியில் புகழ்தகை வரையார் கப்பின் உள்ளே. அந்த தலைவியினுடைய அழகை, தலைவனுடைய புகழ்ச்சி. நிகழ்தகை மருங்கின் வேட்கை மிகுதியில். கற்பு கால வாழ்க்கையில நிகழ்தகை மருங்கின கற்பு நிகழ்கின்ற காலத்து கற்பு வாழ்க்கை, மணந்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில் வேட்கை மிகுதியினாலே புகழ்தகை வரையார் கற்பின் உள்ளே. புகழ்ந்து பேசுதல் உண்டு, அது நீக்கப்படாது. தலைவன் தலைவியினுடைய அழகை புகழ்ந்து பேசும். எப்படி பேசுவான்? அருமையான ஒரு எடுத்துக்காட்டு மாட்டம் இருக்குல்ல. மாசரு பொன்னே, வலம்புரி முத்தே, காசரு விரையே, கரும்பே தேனே, அரும்பரப்பாவாய், ஆறுயிர் மருந்தே அப்படின்னு மனசுல தோன்றியவாறெல்லாம் பேசுறான். அதுக்கு உரை எழுத வந்த அடியாருக்கு நல்லார் என்ற பெருமகன் சொன்னார், மாசரு பொன்னே, வலம்புரி முத்தே, காசரு விரையே, கரும்பே தேனே, 5 பொருள் சொல்லியிருக்கிறாரு. என்ன என்றால் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய இந்த 5க்கும் இன்பம் அளிப்பவளாக அவளை காணுகிறார். அதாவது உண்டொடி நன்னே உலகினார் திருவள்ளுவர். 5 புலன்களுக்கும் இன்பம் அளிக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் அந்த தலைமையிடத்தில் இருக்கின்றன என்று சொல்லுவதைத்தான் மாசரு பொன்னே, வலம்புரி முத்தே, காசரு விரையே, கரும்பே தேனே. அதாவது 5 புலன்களுக்கு உரிய செய்திகள் இந்த இவையாக சொல்லப்படுகின்றன. அப்படி பொருள் பார்க்கணும். அடியாருக்கல்ல எப்பேற்பட்ட மனிதன். அவர் சொன்னார், என்ன விட அருமையான 3 தமிழுக்கும் உரை எழுதியிருக்கிறீங்களே, இயல் இசை நாடகமாகிய 3ம் பொருந்த இந்த சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியிருக்கிறீங்களேன்னு கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாரு, நான் என்னையா பெருசா செய்திருக்கேன், ஒப்பண்ண காங்கேய நடித்த சோற்று செருக்கல்லவோ தமிழ் 3 செய்திருக்க வேண்டும். ஒப்பண்ண காங்கேயன் என்ற வள்ளல் எனக்கு 3 வேளை போட்ட சோறு தான்யா இந்த முத்தமிழாக 3 தமிழ் உரையாக வந்து நிற்கிறது என்று பேசினான் அந்த உரையாசிரியர். அது பெரிய கலைக்கடல் அந்த உரை. அடியார்கள் எல்லாரும் உரை இல்லாவிட்டால் சிலப்பதிகாரத்துக்கு நாம் பல இடங்களில் தடுமாறி போவோம், அறிந்து கொள்ள முடியாத பொருளை. சரி, அடுத்தது இறைச்சி தானே உரிப்புறத்ததுவே. இறைச்சி என்பது ஊமைகள்ல ஒரு வகை. அது உரிப்புறத்ததுவே, உரிப்பொருளுக்கு அப்பால் தோன்றும் என்றால் கருப்பொருளை சார்ந்துதான் தோன்றும் என்பது பொருள். அது செடி கொடி விலங்கு பறவை ஆகியவற்றை உட்கொண்டு வரும் இந்த இறைச்சி என்பது. மலை ஆறு அருவி ஆகியவற்றை பற்றி வரும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அருமையான எடுத்துக்காட்டு ஐங்குறு நூற்றுல கரும்பு நடுபாட்டியில் கலித்தாம்பல் சுரும்பு விதிகளையும் பெரும்புணல் ஊற புதல்வனின்ற எம்முயங்களதுவே பெய்ய நின்மாறு சிதைப்பதுவேன் 4 அடி பாட்டு. அதாவது கரும்பு நடுவதற்காக செய்யப்பட்ட வயல்ல ஒரு தானே முளைத்த ஒரு தாமரை வரக்கூடிய வண்டிகளுக்கெல்லாம் தேன் கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வளமான நாட்டுக்கு தலைவனே அப்படின்னு சொல்லுவது இறைச்சி. எப்படின்னு கேட்டா, இது கரும்பு நடுவதற்காக செய்யப்பட்ட வயல் என்பது போல இது பரத்தியற்காகவே ஏற்பட்ட வீடா போச்சு. இதுல தாமரையாகிய ஒரு மலர் போல நான் இருந்து கொண்டு வரக்கூடிய விருந்தினருக்கு என்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறேன் என்பது இறைச்சி. அதனால உள்ளுரை இறைச்சி என்றெல்லாம் இது சொல்லப்படும். உள்ளுரையிலும் ரொம்ப நுணுக்கமானது இறைச்சி.
அதுக்கு எடுத்துக்காட்டு வேறு எடுத்துக்காட்டை காட்டுவார் நச்சினார்க்கினியர். இளம்பூர்ணரும் காட்டுவார். அதே போல வேற இளம்பூர்ணர் இழத்திலும் தெரிந்தே வாணினும் உயர்ந்ததுங்கிற பாட்டை காட்டுவார். நச்சினார்க்கினியர் ரொம்ப நுட்பமாக கரித்தொகையில இலங்கும் அறிவித்தே தானு வானின்று இலங்கும் அறிவித்தே தானுற்ற சூழ் பிராணான் பொய்த்தான் மலை. தான் சொன்ன உறுதிமொழிய காப்பாற்றாமல் காற்றுல விட்டவனுடைய இந்த மலையில அருவி என்னழகாக ஒழுகிறது, அருவி நேர்மையாக நடந்து கொள்கிறது என்று சொல்லுவது இறைச்சி. என்றால் என்ன பொருள் என்றால் கருப்பொருளை வைத்துதான் சொல்லுகிறார். அருவி என்பது கருப்பொருள். மலைநாட்டு அருவி நேர்மையாக நடந்து கொள்கிறது என்றால் என்ன பொருள்? அந்த மலைநாட்டுக்கு உரியவன் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்பது இறைச்சி. அதனால இவ்வாறு பொருளை உள்ளே புதைத்து வைத்து பொதிய வைத்து பேசுதல் என்பதுதான் இறைச்சியாகும். அது கருப்பொருளை சார்ந்து வரும், உரிப்பொருளுக்கு அப்பாற்பட்டு வரும் என்று சொன்னார். அது வரையில கொண்டு நாம் நிறைவு செய்வோமாக. அனைவருக்கும் நன்றி.